நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு பூர்விகா மொபைல்ஸ் என் தேசம் என் மக்கள், பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கோ பிரசன்டட் பை NTL கால் டாக்ஸி. பல வருஷங்களுக்கு முன்னால் வரைக்கும் இந்தியாவில் மரணத்தை விளைவிக்கக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்த்தா தொற்று நோய்களை தான் குறிப்பாக சொல்ல முடியும். கொத்து கொத்தாக மனிதர்கள் நிறைய பேர் இறந்து போன நிறைய சம்பவங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மலேரியாலாக்கெல்லாம் ஒரு பெரிய இடம் உண்டு. அதில் மலேரியா மாதிரியான நோய்கள் நிறைய பேரை கொன்று இருக்கு. நிறைய மருந்துகள் நம்ம இறக்குமதி பண்ணதுனாலையும் மருத்துவத்துறை வளர்ந்த காரணத்தினாலையும் இந்த தொற்று நோய்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா மீண்டது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சமீபத்திய வருஷங்களில் மிகப்பெரிய அளவுக்கு ஆபத்தான நோய்கள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி தொற்று நோய்களால் இல்லை, மாறாக லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய டிசீசஸ் எந்த அளவு அலார்மிங்கான டிசீசஸ் இருக்குது அப்படிங்கிறது, மரணத்திற்கு காரணமான டாப் 10 நோய்கள்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய லிஸ்ட்டு தான். இது எல்லாமே லைஃப் ஸ்டைலோடு தொடர்புடையது. அது உங்களுக்கு இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்களாக இருக்கலாம், ஹைப்பர் டென்ஷனாக இருக்கலாம், அல்லது ஒபீஸாக இருக்கலாம், டயபெட்டிஸாக இருக்கலாம். இந்த மாதிரி இந்த 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 10 தான் இன்னைக்கு டாப் 10 இஷ்யூன்னு சொல்கிறாங்க. கார்டியோவஸ்குலர் டிசீஸ் தான் பார்த்தீங்கன்னா 20.3 ஆண்களுக்கு, பெண்களுக்கு 16.9, 18.8% பேர் இந்த மாதிரியான டிசீஸால். வேரஸ் ஒரு காலத்தில் மலேரியா தான் ஒரு மிகப்பெரிய நோயாக இங்கே பார்க்கப்பட்டது. அன்னைக்கு வெறும் 2.6 மலேரியா இருக்குது. கார்டியோவஸ்குலர் டிசீசஸ், இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் மனிதர்களை கொண்டிருக்கிறது. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா தென்னிந்தியாவில் இருக்குது. பாதிப்பு விகிதம் 25%. இந்தியாவுடைய மற்ற பகுதிகளை விட சவுத் இந்தியாவில் தான் ஹார்ட் டிசீசஸ் அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா நோய்க்கு பின்னாலேயும் நம்முடைய வாழ்க்கை முறை இருக்குது. இதுலேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது எப்படி, ஏன் இது வருது, இப்படி பல டைமென்ஷன்ஸை நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னால் ஒரு வீடியோ கிளிப் உங்களுக்கு நான் காட்டணும்னு நினைக்கிறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ண கன்சர்ன் பார்த்தீங்கன்னா டே டைமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஐடின்றதுனால இப்போ நைட் ஷிஃப்ட் தான் மேக்ஸிமம் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ என்னென்னா ஃபுட் ஹேபிட்ஸ் டோட்டலாக மாறி போச்சு. டின்னர் ஒரு விச் மீன்ஸ் லஞ்ச் we will have it at 10 o'clock சாப்பிடுவோம். ஆஃபீஸில் கொடுக்குற ஃபுட்டு ஒரு வேளை நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணுவோம். சிக்கன், மட்டன், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், எண்ணெய் பொருள் நிறைய சாப்பிட்றதுனால உடம்பு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறது. இந்த ப்ரோக்ராமை டெலிவிஷனில் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு வகையில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய விஷயம் ரெலவெண்ட்டாக இருக்கும். எல்லாரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் 30 வயசில் ஒருத்தர் பாவம் அவருக்கு ஹார்ட் அட்டாக் இறந்து போயிட்டாருங்கிற தகவலை கேள்விப்படுறோம். 25 வயதிலே ஒரு இருதய நோய் அவருக்கு வாழ்வு பொருத்தியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்படுறோம். ரொம்ப சின்ன பையங்க ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு கேள்விப்படுறோம். அல்லது சின்ன வயசுலேயே சுகர் வந்துருச்சுன்னு கேள்விப்படுறோம். சம்வேர் நம்ம குடும்பங்களுக்குள்ளே கூட இருக்கிறாங்க. எல்லாமே இந்த லைஃப் ஸ்டைலால் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் இது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு பேசணும்னு ஆசைப்பட்றேன். அதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். 2 பேரை நான் இங்கே இன்வைட் பண்ண போகிறேன். மிஸ்டர் தேவசகாயம், மிஸ்ஸஸ் பாமா, ப்ளீஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஷோ. தேவசகாயம், என்ன பண்ணுறீங்க சார்? நான் தூத்துக்குடி மாநகராட்சியில் கம்யூனிட்டி ஆர்கனைசராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் பாமா? நானும் கம்யூனிட்டி ஆர்கனைசராக ஒர்க் பண்ணுறேன். ஓ, தூத்துக்குடி கார். 2 பேரும் ஒரே இண்டஸ்ட்ரி. ஆமாம். ஓகே. உங்கள் பிரதர் பேர் என்ன? ஜேக்கப் சகாயகுமார் அருணி. Thank everybody, my friends. நிகழ்த்தின இந்த சாதனை தமிழ்நாட்டுக்கு என்னுடைய அர்ப்பணம்.
ரொம்ப பாப்புலரான ஒரு செஃப், டெலிவிஷன்லேயும் ரொம்ப பாப்புலரானவர். அவருக்குன்னே ஒரு ரசிகர் கூட்டம்லாம் கூட உண்டு. அவர் செய்கிறத அப்படியே செஞ்சு பார்க்குறவங்க நிறைய பேர், இப்போ டிவி பார்த்துட்டு இருக்கவங்களாம் கூட நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க முடியும். அவர் இறந்தபோது எல்லாருக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி. இவ்வளோ யங் ஏஜில் நேற்று வரைக்கும் நம்ம கூட பேசிகிட்டு இருந்தவர் இறந்து போயிட்டாரே அப்படின்னு சொல்லி எவ்ரிபடி ஷாக்ட். அவருடைய பிரதர் தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய தேவசகாயம். ஃபெல் ரியலி சாரி. ஆக்சுவலாக ஜேக்கப் அவருடைய லைஃப் ஸ்டைல், சின்ன வயசில் படித்தது வந்து திருப்பத்தூரில் படித்தோம். நாங்கள் எல்லா பேரும் சேர்ந்து படித்து அவன் கேட்ரிங்க்கு போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டான். அவன் தான் அம்மாட்ட சொன்னான். சொல்லி அவன் அம்மா வந்து மெடிக்கல் லைனில் போகணுன்னு விருப்பப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு தாட்டி மெடிக்கல் லைனுக்கு போனால் அதுக்கப்புறம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. திருப்பி மெடிக்கல் இது கேட்ரிங் காலேஜில் எஸ்என்ஆர் காலேஜ் கோயம்புத்தூரில் படித்தான். படித்து வெளியே வந்ததுக்கப்புறம் காங்கேயம் காலேஜ் ஆஃப் கேட்ரிங்கில் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணது. அது அம்மா வந்து நல்லா சமைப்பாங்க, ஃபஸ்ட் கிளாஸ் தான் சமைப்பாங்க. அது எங்களுடைய பாரம்பரிய மக்கள் எல்லா பேருக்குமே தெரியும். எங்கள் வீட்டில் உள்ள யாருக்குமே அந்த கைப்பக்குவம் வரல, ஜேக்கப்புக்கு தான் அது வந்திருக்கு. அதுக்கப்புறம் அவன் காங்கேயம் காலேஜில் கேட்ரிங் முடித்தான். அங்கேயே வந்து அவனுக்கு கீழே ஒரு டீம் உருவாக்கினான். உருவாக்கி அவன் என்ன ஃபவுண்டேஷன் முன்னாடி என்கிட்ட சொல்லுவான். நான் ஒரு சில விஷயங்கள் நினச்சிருக்கேன்டா, ஐடி நிறைய பயங்கரமாக கொண்டு போகணும் அப்படின்னு நினப்பான். சரி நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவான். கடைசி பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டங்களில் அவன் வந்து சென்னைக்கு வந்தான். இல்லை, அவர் நல்லா பாப்புலரான ஒரு செஃப்பாக வந்தார், மக்கள்கிட்ட ரொம்ப அறிமுகமானார். ஆனால் அவருடைய வேலை நேரம், அவருடைய இது அதெல்லாம் எப்படி வேலை தான் சார். அம்மாவுடைய பிறந்த நாளைக்கு மட்டும்தான் மதுரைக்கு வருவான். அதுவும் காலையில் 10 மணிக்கு வருவான். மத்தியானம் 3:30 4 கிளம்பிடுவான். என்னென்னு கேட்டால் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, நான் போகணும் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா ஏகப்பட்ட ஹோட்டலில் வந்து கன்சல்டன்ஸாக இருந்தான். ஜேக்கப் கிச்சன் ஒரு நுங்கம்பாக்கம் ஹைரோடில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதனால் அந்த விஷயத்தில் தான் அவனுக்கு ஆசை எல்லாமே அதில் தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தானா திருப்தியாக இருந்திருக்கும். என்ன ஏஜ் அவருக்கு ஆக்சுவலாக? சார் 39 சார். என்னை விட ஒரு வருஷம் மூத்தவன் சார். மேரிட் அவர்? இல்லை சார், மேரிட் இல்லை. ஏன் மேரேஜ் பண்ணிக்கலையா? நான் கேட்டேன் சார், நான் அம்மாவும் கேட்டாங்க, அண்ணனும் கேட்டாங்க, எல்லா பேரும் கேட்டாங்க. ஆனால் தட்டி கழிச்சிட்டே வந்தான். ஆனால் நானும் அவனும் அண்ணன் தம்பி மாதிரி பழகிக்க மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்போம். அப்போது சொன்னேன், இல்லைடா எனக்கு இந்த ஃபீல்டில் ஏதாவது சாதிக்கணும், சாதிச்சுட்டு தான் நான் மேரேஜ் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்புறம் தான் கின்னஸ் ரெக்கார்டுக்கு ட்ரை பண்ணால் அது அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தான். இன்னொன்று என்ன மெயினாக என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு நிறைய ஒர்க் லோட் அதிகமானதுனால தான் சார் இது ஒரு என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக அதை சொல்ல முடியுமா? அந்த நாளில் என்ன பிரச்சனை நடந்துச்சு? என்ன சார்? ஆக்சுவலாக நான் வந்து தூத்துக்குடியில் கார்பரேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஈவினிங் 6 o'clock எனக்கு அங்கே அவனுக்கு கீழே ஒர்க் பண்ணுற பசங்க எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அண்ணே கிளம்புங்கண்ணே, சாருக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரிடா கொண்டு போங்க, நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். வீட்டிலேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் வரக்கூட கிடையாது. அடுத்த ஃபோன், இதே மாதிரி அண்ணே போயிட்டாங்கண்ணே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஏன் அவன் மேலே எவ்வளோ அட்டாச்சாக இருக்கேன்னா, எங்கள் அம்மா இறந்து போனதுக்கப்புறம் எல்லாமே அதுதான் சார். எங்கள் அப்பா கிடையாது, அப்பா வந்து டாக்டராக இருந்தாங்க, அவங்களும் இறந்து போயிட்டாங்க சின்ன பிள்ளையில் இருக்கும்போது. அம்மா இருக்கும்போதே நிறைய உதவி. எங்கள் 2 பேருடைய மேரேஜையும் அவன் தான் சார் நடத்தி வச்சான். நல்லா ரொம்ப அட்டாச்சாக இருப்பேன் அவனோட. இறந்து போயிட்டானோடனே ஒன்றும் முடியல. சரி போயிட்டானே, டாக்டர்ஸ் என்ன ரீசன் சொன்னாங்க சார்? டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அவன் போய் அட்மிட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸில் இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க சார். இந்த ஸ்டேட்மெண்ட்டுமே அங்கே கூட இருக்கிற பசங்க கூட்டிகிட்டு போனதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்சு. சரிடா ஜெகப்பு, நான் வந்துடுறேன் சென்னைக்கு. இல்லைடா உன் கவர்மெண்ட் வேலையை விட்டுட்டு வர முடியாதா, நீ அங்கேயே இரு. சரி ட்ரான்ஸ்ஃபராக வாங்கிட்டு வரேன்டான்னு. இல்லைடா நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு தாட்டி கூப்பிட்டான். அப்போ எனக்கு அங்கே கார்பரேஷன் ஒர்க்குன்றதுனால வர முடியல. அதுக்கப்புறம் நான் வேக்கண்ட் ஆனதுக்கப்புறம் கூப்பிட்றேன்டா அப்படின்னு சொன்னான். அதுக்கு முன்னாடி அவன் இல்லை. அவருடைய மரணத்துக்கான காரணம்னு ஒன்று மேசிவ் அட்டாக்னு சொன்னாங்க சார். கார்டியாக் அரெஸ்ட் தான். சரி, ஒர்க் லோடு அவனுக்கு நிறைய விஷயங்களை வந்து இப்போ அடுத்தடுத்து வந்து அவனுக்கு ரெஸ்ட்டே இல்லை. நான் கூட சொல்லுவேன், ஒரு நாள் தூங்குடா, ஒரு நேரம் வந்து ஒரு மத்தியானம் சாப்பிட்டு தூங்குன்னு சொல்லுவேன், கேட்க மாட்டேங்கிறான்டா அப்படின்னு சொல்லுவாங்க என்கிட்ட.
அப்புறம் நான் ஒரு சில நாள் சொல்லுவேன், ஒய்ஃபும் சொல்லுவாங்க. அப்போ சொல்லும்போது அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 2 hours ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தோம். ஏன்னா அதை நான் செக் பண்ணேன், ஃபோன் பண்ணி பசங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி தூங்குறான். அட்வைஸ் பண்ணுவீங்க. ஆமாம், நல்லா தூங்கு. ஏன்னா ஏன்னா என் கூட அவன் க்ளோஸாக இருந்ததுனால நான் சொல்கிறது எனக்கு தெரியும் அவனோட லிமிட் என்னென்னு. நான் இந்த லிமிட் வரைக்கும் அவன்கிட்ட போகலான்னு எனக்கு தெரியும். அதனால் நான் கேட்டேன், சரிடா நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் ஒரு 5 months 6 months ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் இருந்தான். ஒரு 2 hours டெய்லி தூங்குறது. எவ்வளோ நேரம் தூங்குற ஒரு நாளைக்கு? 2 to 3 hours தான் சார். 2 to 3 hours தான் தூங்குறதே. காலையில் 7 morning 5 o'clock எந்திரிச்சிடுவான். ஜிம்முக்கு போவான், அது போவான். அதுக்கப்புறம் திருப்பி பேப்பரை பிடிப்பான். அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேப்டாப் ஒர்க்காக தான் சார் இருக்கும். நைட் ஃபுல்லாக லேப்டாப், அப்புறம் மீட்டிங், வேறு ஹோட்டலில் மீட்டிங், கன்சல்டன்ட் அந்த மீட்டிங் இருக்கும். அப்புறம் ஃபுல்லாக அந்த ரெஸ்டாரண்ட்டு ஆரம்பிக்கிறது அந்த இது ஃபுல்லாக இருந்தது. ஸோ ஒரு பெரிய ஆம்பிஷன். கண்டிப்பாக சார். அதனால தான் அம்மா கூட பக்கத்தில் கூட இருக்க முடியல அவனுக்கு. அம்மா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அம்மா நான் உயிர்னு வச்சுக்கலாம். எந்த ஒரு இப்போ ஏதாவது புக்கு வெளியிடுறது, கின்னஸ் ரெக்கார்டு எது பண்ணாலும் வந்து அங்கே கல்றைக்கில் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு தான் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது ஒரு கார் எடுத்தான் சார். நேராக எடுத்துட்டு நேராக அம்மா கல்றைக்கு தான். என்னைய முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவான். எடுத்துகிட்டு வந்து மாலை போட்டு ஜெபம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அவனுக்கு ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவான். ஆனால் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அம்மா இல்லை. இந்த ஒரு நிலைமையை பார்க்குறதுக்கு அம்மா இல்லை. ஆனால் என்ன இவன் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம். ஒரு 5 years யாரும் எதிர்பார்க்கல இல்லை சார். தேங்க்ஸ் லாட் அண்ட் we are really sorry for that and all the best for Jacob's Kitchen. தேங்க்ஸ். ஏன்னா அது அவருடைய பேரை சொல்லிக்கிட்டே இருக்கு. கண்டிப்பாக. ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்ஸ் ஃபார் கமிங். தேங்க்ஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜேக்கப் மட்டும் கிடையாது, சின்ன வயசுலேயே இதய நோய்கள் அப்படிங்கிறது ரொம்ப சகஜமாக இப்போ கேள்விப்படுறோம். முன்னாலெல்லாம் ஹார்ட் அட்டாக் அப்படின்னா ரொம்ப வயது இருக்கும். 50 வயசு சொல்லுவாங்க, 55 வயசு, ஹார்ட் வீக் ஆகிடுச்சும்பாங்க. ஹார்ட் அட்டாக்கு அப்புறம் கார்டியாக் அரெஸ்ட், இப்படி நிறைய டெர்மினாலஜிஸ். ஷார்ட் ரொம்ப சின்ன வயசில் 25 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு, 30 வயசில் ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுங்கிற மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி இப்போது கேள்விப்படுறோம். இருதயம் தொடர்பான கோளாறுகள் தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, குறிப்பாக தென்னிந்தியாவில். ஹவு டு ப்ரிவென்ட் திஸ்? ஆனால் அந்த மாதிரி ஒரு பாதிப்பு வர்றப்ப அது எவ்வளவுக்கு பாதிப்பையும் ஏற்படுத்துதுங்கிறதையும் we have to speak about it. நான் இன்னொருத்தரோட பேசணும்னு ஆசைப்பட்றேன். கிரி, வாங்க கிரி. என்ன பண்ணுறீங்க கிரி? நான் ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க. எஸ், மேனேஜர் சேல்ஸ். அப்பா வாஸ் இன் கவர்மெண்ட் சர்வீஸ். we are roaming around all the places. ஸோ ஒரு வருஷம் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்தோம், 2 வருஷம் நாகப்பட்டினத்தில் இருந்தோம், 3 வருஷம் செங்கல்பட்டு இருந்தோம் நிறையா. ஸோ ஃபைனலி we are settled down at கோயம்புத்தூர். எத்தனை வயசில் வேலைக்கு வந்தீங்க? என்ன? நான் வந்துங்க எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாளே நான் வேலைக்கு போயிட்டேன் சார். நான் போனது ஒரு சின்ன கம்பெனியில் போய் ஒரு சின்ன வேலை பண்ணிட்டு இருந்தேன். என்ன வந்து இல்லை ஒரு பிளாஸ்டிக் கம்பெனியில் வந்து ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் மாதிரி கோயம்புத்தூர்ல. தென் எனக்கு அது பிடிக்கல. அதுக்கப்புறம் தென் ஐ வென்ட் டு சேல்ஸ். 22 years career in sales. சேல்ஸ் அப்படிங்கிற அந்த போர்ட்ஃபோலியோ, அந்த ப்ரொஃபைலுடைய நேச்சர் என்ன? அதில் அந்த வேலை எப்படி இருக்கும்னு கேட்குறேன். கமிட்மெண்ட் கல்ச்சர் வந்து சேல்ஸில் இருக்கும், ஆனால் அந்த கமிட்மெண்ட் கல்ச்சர் நமக்குள்ளே இருக்காது. தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். சேல்ஸுங்கிறது வந்து இட்ஸ் எக்ஸ்சேஞ்சிங் அவர் தாட் ப்ராசஸஸ் வித் அதர்ஸ். வி ஆர் லேர்னிங் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் அதர்ஸ் அண்ட் வி ஆர் ஷேரிங் அவர் எக்ஸ்பீரியன்சஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப். நான் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு தான் எடுத்தேன். என்னோட இதுக்கும் என்னோட இதய நோய்க்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. எனக்கு ஒரு தடவை கார்டியாக் அட்டாக் வந்திருக்குங்க. இட் வாஸ் இன் 2001 December 26th ஐ காட் அட்டாக். 2001லேவா? நவ 2013. அப்போ ஏஜ் என்ன உங்களுக்கு? 31 years. 31 வயதில். என்ன ரீசன் சொன்னா? சார், ஐ வாஸ் அ செயின் ஸ்மோக்கர் that time. I used to smoke 2.5 packets a day, 3 packets a day. That could be one reason. Another reason வந்து lot of stress. நான் வந்து எனக்கு வந்து மனசுக்குள்ள அந்த கமிட்மெண்ட் வந்து ஐ யூஸ் டு கீப் ஆனர். ஓகே, வேற என்ன ரீசன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபுட் ஹேபிட்ஸ். ஓகே, ஃபுட் ஹேபிட்ஸ்னா வாட் கைண்ட் ஆஃப் ஃபுட்? வாட் கைண்ட் நேரம் தவறி சாப்பிடுறதா இல்ல ஆயில் ஃபுட் சாப்பிடுறதா? ஆயில் ஃபுட் சாப்பிடுறதுங்க மெயினா. ஓகே, ஆயில் ஃபுட் விரும்பி சாப்பிடுவீங்க? விரும்பி அப்போ சாப்பிட்டுட்டு இருந்தேன் நிறைய. ஓகே, டைமுக்கு சாப்பிடுவீங்களா? எக்ஸாக்ட்லி, அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருப்பேன். டைமுக்கு சாப்பிடுவீங்க? ஓ, எப்படி சேல்ஸில் அது கொஞ்சம் கஷ்டமாங்களே? இல்லை சார், அது என்ன இருந்தாலும் இடையே விழுந்தாலும் நான் சாப்பிட்ற நேரத்தில் மட்டும் கரெக்டாக போய் சாப்பிடுவேன். ஓகே, ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ள இருக்கோம், டயத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போகணும். அதெல்லாம் பங்க்சுவலாக இருப்போம். அந்த
ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் அந்த சாரி இந்த டைமிங்கில் வந்து இப்போ ஃபங்க்ஷனாக இருப்பேன் நான். ஐ வாஸ் அ குட் ஈட்டருங்க. நான் வந்து சின்ன வயசில் ரொம்ப ஐ வாஸ் நல்லா வெயிட் இருந்துச்சு எனக்கு. 31 வயசுல உங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வந்தப்போ உங்களுக்கு திருமணமாக இருந்துச்சு? எஸ். காட் மேரிட்? எஸ். எத்தனை வருஷம் ஆயிடுச்சு அப்போ கல்யாணம்? 98ல் மேரேஜ் ஆச்சுங்க. 3 years ஆச்சு. ஐ ஹேட் 2 years kid. Can I share that day? அந்த அட்டாக் வந்து எக்ஸாக்ட்லி. எஸ். இட் வாஸ் இந்த மார்னிங் அரௌண்ட் நான் சேலத்தில் இருந்தேன் அப்போ. நான் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் போகணும் அன்றைக்கி ஒரு டீலர் மீட் பண்ணுறதுக்கு. ஐ அந்த வே டு கோபிச்செட்டிப்பாளையம். அன்றைக்கி மார்னிங் மட்டும் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல கொஞ்சம். ஏன்னா 8 o'clock ட்ரெயினை பிடிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து அர்ஜென்ட்டாக ஏறி போய் ஈரோட்டில் இறங்கிட்டு அப்போ எனக்கு ஐ ஹேட் அ சிவியர் பெயின் ஓவர். நல்லா இந்த ஷோல்டர் நல்லா பெயின் இருந்துச்சு. ஒரு எரிச்சல் கலந்த பேர்னிங் சென்சேஷன் பெயின் இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் நோ அபவுட் எனக்கு அதை பற்றி தெரியல. அதுக்கப்புறம் பஸ் ஏறி கோபிச்செட்டிப்பாளையம் போட்டு பை டைம் ஐ ஸ்மோக் அபவுட் 6-7 cigarettes தட் டைம். திடீர்னு ஐ காட் சடன் என்னால் ப்ரீத் பண்ண முடியல. நார்மலாக நம்ம மூச்சு விடுறோம் இல்லைங்களா, மூச்சு விடும்போது திடீர்னு உங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி ஒரு ஃபீலிங். என்ன இதனால வந்து பெயின் இருந்ததா? பெயின் இருந்தது? நத்திங் எல்ஸ். எனக்கு ஒன்லி இந்த பெயின் மட்டும் தான், இந்த ஷோல்டர் பெயின் மட்டும் தான். இங்கிருந்து நல்ல பெயின் இருந்தது. செஸ்ட்டில் பெயின் கிடையாது. இப்படி அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு டாக்டர் இருந்தார். அங்கே போனால் அவர்கிட்ட அந்த ஃபெசிலிட்டி இல்லை. இமீடியட்லி தே ஷிஃப்டட் டு அனதர் டாக்டர். அங்கே வந்து இசிஜி எடுத்து பார்த்தேன். பட் அந்த என்னுடைய ஃப்ரெண்டு கூட வந்து டீலர் ஃப்ரெண்ட் என்ன சொன்னார், சார் நீங்கள் கோயம்புத்தூர் போகிறீங்களா இல்லை சேலம் போகிறீங்களான்னு. தென் ஐ கெஸ் சம்திங் இஸ் ஹேப்பன்ட். ஓகே மேபி செஸ்ட் பெயினாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் மேக்சினில் நிறைய படிச்சிருக்கேன். நான் இந்த இடத்துல பெயின் வந்துச்சுன்னா அதுதான் இருக்கலான்ட்டு. பட் அது வரைக்கும் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. நீங்கள் கோயம்புத்தூர் ஷிஃப்ட் பண்ணலாமா இல்லை சேலம் ஷிஃப்ட் பண்ணலாமான்னு சொன்னபோது தான் இமீடியட்டாக என்னோட கசினை ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி. வாஸ் டாக்டர் வந்து கோயம்புத்தூர் வந்தார். அவர் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். பட் எந்த டாக்டர் வந்து அப்போ அதை ரிஸ்க் எடுக்கல. அவர் உடனே என்ன பண்ணாங்க, என்னோட ஆம்புலன்ஸில் வச்சு நேராக கோயம்புத்தூர் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இந்த கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த டைம். அதுக்குள்ள இப்போ ரீச் ஆகிட்டேன். ஆனால் அந்த பிளாக் ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு. ரைட் கார்னரி ஆர்டரியில் ஒரு சின்ன பிளாக் கீழே பிளாக் ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்த நாள் ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணாங்க. இமீடியட்டாக ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ண சொன்னாங்க. அப்போ என்னோட கசின் டாக்டர் வந்துட்டு அது வேண்டாம் அப்படின்ட்டாரு. பிகாஸ் அங்கே ஒரு உள்ள ஸ்கேர் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ வந்து ஒரு வாய்க்கால் இருக்குது, தண்ணி போலன்னா ரொம்ப நாள் தண்ணி போலன்னா அது ஒரு தரிசாக இருக்கும் இல்லைங்களா, விளைச்சலே வராது. அந்த மாதிரி அந்த இடத்துல பிளட் சர்க்குலேஷன் இல்லாதனால ஒரு சின்ன ஸ்கேர் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து இன்னி வரைக்கும் மெடிக்கேஷன் தான். நான் பட் இது எனக்கு வந்து ஒரு ஒரு பயத்தை கொடுத்துருச்சு. நான் சுமார் எவ்வளோ இசிஜி எடுத்துட்டு நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை எவ்வளோ? ஏதோ ஒரு 500-600 இசிஜி எடுத்து. ஐயோ, நேராக போயிட்டு ஹாஸ்பிட்டல். ஒரு பயம் வந்துடும். அப்போ ஃபர்ஸ்ட் 2-3 டைம்ஸ் எடுக்கும்போது அந்த டாக்டர் பயந்துட்டார். ஏன்னா அந்த இசிஜியில் அந்த மார்க் வரும். ஸோ இவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அவர் என்ன சொன்னார், ஏற்கனவே தப்பு அந்த ஹிஸ்ட்ரி சொன்னேன்னா, சார் நீங்கள் எப்போ போனாலும் அந்த கையில் இசிஜி கொண்டு போயிடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடும் உங்களை பார்த்தோன்னே அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ ஐ எம் கேரிங் தட் ரிப்போர்ட் wherever I go. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது வலிச்சா கூட ஏதாவது இருக்குமோன்னு ஒரு பயம் வருதுல்ல? அது ஒரு psychiatric problem. Then I went to psychiatrist. He has given some medicines and exercises. இப்போ எனக்கு அந்த பயம் வரல சார். இப்போ தான் பயம். அதுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி மாற்றிக்கிட்டீங்க இந்த ஃபர்ஸ்ட் அட்டாக்கு அப்புறம்? ஸ்மோக்கிங் விட்டுட்டேன் சார். அஃப்கோர்ஸ் ட்ரிங்க் இஸ் தேர். இந்த ஜெனரேஷனுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கமிட்மெண்ட். எஸ், சேல்ஸில் இருக்க வந்து யூ ஹேவ் டு அச்சீவ், யூ ஷுட் பர்ஃபார்ம், தென் ஒன்லி திஸ் வேர்ல்டு வில் ரியலைஸ் யூ. அதுக்காக வந்து ரொம்ப மெனக்கெடணும் அவசியமே இல்லை. நான் பண்ண தவறுகள் யாருமே பண்ணாதீங்க. நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் நான் லேர்ன் பண்ணிட்டேன். எது பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ணுறதில்ல, எது பண்ணணும் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். என்னதான் கமிட்மெண்ட் கல்ச்சர் இருந்தாலும் அந்த கமிட்மெண்ட்டை வந்துட்டு ஒரு ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணணும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறதோட இன்றைக்கி வந்து ஸ்மார்ட் ஒர்க்கிங் இஸ் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. ஆல் த வெரி பெஸ்ட். விஷ் யூ லாங் லைஃப். தேங்க்யூ சார். பெஸ்ட் விஷஸ். தேங்க்ஸ் ஃபார் கமிங் சார். தேங்க்யூ. ஸோ ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பேசுவோம். பூர்விகா மொபைல்ஸ், என் தேசம் என் மக்கள், பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், co-presented by NTL Call Taxi. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ், என் தேசம் என் மக்கள், பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், co-presented by NTL Call Taxi. ஆக்சுவலாக நான் சொன்னேன் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்படிங்கிறதுல பேசிகிட்டு இருந்தோம். 53% பேர் வேலை பளு மற்றும் வேலை கெடு, த டைம் டெட்லைன் காரணமாக ஒருவேளை உணவை துறப்பதோடு அதிகமாக நொறுக்கு தீனிகள், ஸ்நாக்ஸ். இன்றைக்கி நமக்கு லைஃப் ஸ்டைல் நடந்துட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய சேஞ்ச். பிரேக்ஃபாஸ்ட்டு தான் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர்ஸ் தொடர்ந்து சொல்கிறாங்க. பிகாஸ் தட்ஸ் அ லாங்கஸ்ட் கேப். நைட்டு ஒரு 9 மணிக்கோ 10 மணிக்கோ படுத்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் காலைல 10-12 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிட போகிறோம். அப்படிங்கிறப்போ கட்டாயம் ஸ்கிப் பண்ணக்கூடாது. நான் இன்னொருத்தர்கிட்டையும் இந்த நேரத்தில் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் எத்தனை பேருமா? 4 பேர் சார். 4 பேரா?
எப்படி உங்கள் அண்ணன் சம்பாரிச்சு தான் வீட்டுக்கு பணம் அனுப்புறது அந்த மாதிரிலாம் ஆமாம் பண்ணிட்டு சார், என்னோட மெடிசன்லாம் அண்ணா தான் பார்ப்பாங்க. ம். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? ஹார்ட் ப்ராப்ளம் சார். உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளமா? ஓ, அவருக்கு என்ன ப்ராப்ளம்? அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு சார். 22 ஏஜ். 22 வயசுல. சின்ன வயசுல அவருக்கு எதுவும் ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது? இன்னும் சார் எனக்கு மட்டும்தான் இருந்தது. உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை இருக்கா? சார், அது 4 இயர்ஸாக தான் எங்களுக்கும் தெரியும். ஆஹா. அவனுக்கு இப்போ தான் மைல்டு அட்டாக் வந்துடுது 22 வயசுல. 22 வயசில். என்ன எப்படி என்னைக்கு நடந்துச்சு? எப்படி நடந்துச்சு? 9 மந்த் ஆகுது அவன் இறந்து. ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் தான் அவன் நிறைய சாப்பிடுவான். அதனால் வந்த விளைவு தான் சார் இது. ராஜ்குமார் இருக்கார். ஆக்சுவலாக நிறைய கேசஸில் யங் ஏஜில் ஹார்ட் அட்டாக், இளம் வயதில் இருதய நோய், இது அதிகரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி தான். வாட்ஸ் த ரீசன்? நம்பர் 1 இஃப் யூ ஆஸ்க் மீ இஸ் ஸ்ட்ரெஸ். அது ஸ்ட்ரெஸ்லேயே இப்போ வந்து அதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க நிறைய டைப்ஸ்னு. அது இந்த நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, கமிட்மெண்ட் பேஸ்ட். ஒரு டெட்லைனுக்கு ஓடிட்டு இருக்கிறோம். இது இந்த மேட்டர் 5 மணிக்குள்ளே முடிக்கணும், இந்த மேட்டர் வந்து இந்த பர்டிகுலர் ஐடி ப்ரோக்ராம் இந்த பர்டிகுலர் டேக்குள்ளே முடிக்கணும், டாக்டர்ஸ் இதுக்குள்ளே பேஷண்ட்டை பார்க்கணும். கமிட்மெண்ட் ஆர் டைம் பேஸ்ட் டெட்லைன் பேஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறவங்களுக்கு நிறையா ஹார்ட்டில் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அஃபெக்ட் பண்ணுது. இதுவே நான் வந்து ஒரு கதை எழுதி முடிக்கணும், நான் அழகாக எழுதணுங்கிறவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வந்து வேறு மாதிரியான ஸ்ட்ரெஸ். அது பேர் ஸ்ட்ரெஸ், நல்ல ஸ்ட்ரெஸ். இது மாதிரி இவங்களுக்கு பேர் டிஒய்எஸ், டிஸ் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது அவர் சொன்ன மாதிரி சிகரெட் ஸ்மோக்கிங். எவ்வளோ தான் நம்ம புகைப்பிடிப்பு தப்புன்னு போனால் கூட நீங்கள் எங்கே போனாலும் பார்த்தீங்க ஒருத்தரும் புகை பிடிக்கிறாங்க. அண்ட் டைரெக்ட்லி அதில் வந்து இனிமேல் நம்ம அதை பற்றி பேசக்கூட தேவையில்லை, இட்ஸ் ஸோ ஆப்வியஸ். அதனால டைரெக்டாக coronary vessels will constrict and block off, and that is what has happened to him. The stress plus smoking ரெண்டு எடுத்தாலே ஒரு 20 years. இப்போ அவருக்கு 31 சொன்னார் when he got his heart attack. என்னை பொறுத்த வரைக்கும் somebody who is smoking more than 10 cigarette man years, அதாவது 10 years சிகரெட் பிடிக்கணும்னா ஒரு 20 வருஷம் கூட்டிக்கலாம், அது 51. யூ ஆட் ஸ்ட்ரெஸ் ஆஃப் டெட்லைன் 71. ஸோ ஒரு 71 வருஷம் வயசு ஆளுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம அவ்வளோ தப்பாக நினச்சிக்க மாட்டோம், வயசாகிடுச்சின்னு. ப்ரிமெச்சூர் ஏஜிங் ஆகிடுது. மூணாவது இன்க்ரீசிங் ஒபிசிட்டி. தமிழ்நாடுலேயே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து நம்ம 1ஆவதோ 2ஆவதோ இருப்போம். இட் யூஸ் டு பி வெரி ஹெல்த்தி ஸ்டேட். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸ்லேயும் 4ஆவது மேக்ஸிமம் ஒபிசிட்டி வந்து தமிழ்நாட்டில் தான், ஆஃப்டர் பஞ்சாப், கேரளா அண்ட் கோவா. ஸோ அந்த ஒபிசிட்டிக்கு காரணம் இவங்க ரேவதி சொன்னாங்க, அவர் ஃப்ரைட் ஃபுட்ஸ் பிடிக்கும், அவங்க வேணும்னே ஃப்ரைன்னு போகிறது, ஜங்க் ஃபுட்னு பார்த்தா அந்த. ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ஸ்மோக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல் ஆஃப் ஜங்க் ஃபுட், இந்த 3 சேர்த்து தான் 22 வயசுலையும் 25 வயசுலையும் 28 வயசுலையும் ஒவ்வொருத்தரும் ஹார்ட் அட்டாக் வராங்க. another one, இருத நோயை உருவாக்கக்கூடிய வாழ்க்கை முறை சார்ந்த காரணங்கள். டாக்டர் சொன்ன எல்லாமே இதுக்குள்ள வருது. ஒன்று வந்து எண்ணெய் மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவு, அதை தான் நம்ம நிறைய நேரங்களில் விரும்பி சாப்பிட்றோம். இப்போ அதை பற்றின அவேர்னஸ் கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. 2வது ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல். 3வது உடல் இயக்கம் குறைவு மற்றும் உடல் பருமன், ரெண்டுமே. ஸோ தீஸ் ஆர் த மெயின் 3 ரீசன்ஸ். நிறைய புதிய நோய்கள் நம்ம தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருக்கு. அதில் முக்கியமான ஒரு செக்மெண்ட் ஒபிசிட்டி, உடல் பருமன். குறிப்பாக குழந்தைகளுக்கான ஒபிசிட்டி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. ஒரு சார்ட் நம்ம இங்கே பார்க்குறோம். 6 முதல் 11 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளில் 20% குழந்தைகள் உடல் பருமன் ஒபிசிட்டியோடு இருக்காங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அதுக்கடுத்து இந்த உடல் பருமன் ஏன் ஒரு பெரிய இஷ்யூவாக பார்க்கணும், குழந்தைங்கள்லாம் கொழுன்னு தானே இருக்கணும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம். ஏன்னா வீடுகளில் அப்படி தான் ஆசைப்படுவோம். பட் அது ஒரு சிக்கல் அப்படிங்கிறதுனால தான் அதை பெரிதாக பார்க்க வேண்டியது. இது அடுத்த கேட்டகரி. 12லேருந்து 19 வயது வரைக்குமான குழந்தைகளில் 15% குழந்தைகள் அதிக உடல் எடையோடு இருக்காங்க, ஒபிசிட்டியோடு இருக்காங்கங்கிறது இது செகண்ட் ரிப்போர்ட். பட் ஒபிசிட்டி அட் யங் ஏஜ், ரொம்ப சின்ன வயசுலேயே ஒபிசிட்டி இருக்கிறது 3 முக்கியமான பிரச்சனைகளுக்கு எடுத்துகிட்டு போகுது. ஒன்று டயபெட்டிக்ஸ், இன்னொன்று ஹைப்பர் டென்ஷன், 3வது ஹார்ட் ரிலேட்டட் டிசீசஸ். இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசீசஸ். இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவுடைய மிக முக்கியமான 3 நோய்களாக இன்றைக்கி இதைத்தான் பார்க்குறாங்க. ஒரு வீடியோ கிளிப் இது ரிலேட்டடாக இருக்குது, அதையும் கூட பார்க்கலாம்.
small glimpse about obesity, how hard it is for a kid அப்படிங்கிறது. ராணி அண்ட் மாரிமுத்து இவங்க கூட நான் பேசணும்னு பிரியப்படுறேன். காரணம் இந்த பிரச்சனைகளை அவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் வாங்க. தேங்க்யூ. ஆக்சுவலாக அந்த வீடியோ கிளிப்பை பார்க்கவே நீங்கள் அங்கே அழ ஆரம்பிச்சிட்டீங்க, நான் பார்த்தேன். ஏன் அவ்வளோ தூரம் அது என்ன பிரச்சனை இருக்கு? குழந்தை விளையாடுறதுக்கே ரொம்ப சிரமப்படுறோம். காலையில் எல்லா குழந்தையும் நல்லா தூங்கிட்டு இருக்கிற நேரம் நான் 6 மணிக்கு 5:30 மணிக்கே எழுப்பி கூட்டிகிட்டு எக்ஸசைஸுக்கு யோகா கிளாஸுக்கு கூப்பிட்டு போவேன். எந்திரிக்க ரொம்ப கஷ்டப்படுவான். நைட்டு ஸ்கூல் போயிட்டு வந்து ஹோம்ஒர்க் செஞ்சு டியூஷன் போயிட்டு வந்து விளையாட கூட டைம் கிடையாது. அந்த விளையாடுற சுற்றுச்சூழ்நிலையும் அவனுக்கு சரியான இடம் அமைப்பு கிடையாது. விளையாட கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு ஓடி வந்தானா உடனே மூச்சு வாங்குது குழந்தைக்கு. 2 வயசுலேருந்து 1.5 வயசு வரையும் நார்மலான வெயிட்டாக இருந்தது. 1.5 வயசுக்கு மேல்பட்டு வெயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பித்தாங்க. 2 வயசுலேருந்தே டாக்டர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் பார்த்தா வெயிட்டு குறைக்க முடியல, ஏறிக்கிட்டே இருப்போம். இப்போ அவனுக்கு வந்து 50 கிலோ இருக்கும். என்ன ஏஜ் இப்போ? 9 ஏஜ் ஆகுது. ஓகே, 28 கிலோ தான் இருக்கணும், ஆனால் 50 கிலோ இருக்கிறார். என்ன டாக்டர்ஸ் என்ன ரீசன் சொல்கிறாங்க? எல்லாமே ஃபுல் செக்அப் பண்ணிட்டோம் சார். இசிஜி எடுத்துட்டோம், பிரெயின் எடுத்துட்டோம், எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ சமீபத்தில் கூட போய் பார்த்தோம், தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. தைராய்டு செக்அப் பண்ணோம். ஒரு 3 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்து 3 மாதம் டேப்லெட் கொடுத்தாங்க. 3 மாதம் சாப்பிட்டா 4 கிலோ வெயிட்டு குறைஞ்சான். திரும்பி டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், தைராய்டு குறைஞ்சிருச்சு, டேப்லெட் நிப்பாட்டிருன்னு சொன்னாங்க. நிப்பாட்டினா திரும்பி பழையபடி வெயிட் ஏற ஆரம்பிச்சு. ஃபுட் ஹேபிட்ஸ் எப்படிமா? பானிபூரி இது மாதிரி கேட்பான், பீஸா அப்புறம் மாதிரி இந்த மாதிரி கலர்ஸுங்க கேட்கையில் குழந்தை ஆசைப்பட்டு அழுகையில் என்னைக்கா ஒரு நாளைக்கு வாங்கி கொடுப்போம். ரொம்ப கஷ்டப்பட்டு அவன் விரும்பி கேட்குறது எங்களால் வாங்கி கொடுக்கறது கூட ரொம்ப சிரமமாக இருக்குது. அது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்கன்னு சொன்னாலும் கூட ஒரு நேரம் விட்டுறோம், உடம்பு வெயிட் ஏறும்பா வேணாம்பான்னு சொல்லிடுறோம். ஒரு நேரம் கேட்டவுடனே வாங்கி கொடுத்துட்றோம். நாங்கள் இந்த மாதிரி பீஸா பர்கரி இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடுவோம். இந்த கொஞ்சம் ஆயில் ஃபுட்லலாம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தோம். வேற என்ன பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறீங்கம்மா? உங்கள் பையன் கொஞ்சம் குண்டாக இருக்குதுண்ணா. விளையாடுறது கொஞ்சம் நேரம் ஓடி ஆடி விளையாடுவான் பசங்களோட. அப்புறம் அவனாலேயே முடியாமல் மூச்சு வாங்கிக்கிட்டு வந்து டக்குன்னு வந்து உட்காந்துக்குவான். உட்காந்து விளையாடுறது தான் ரொம்ப அதிகமாக செய்யும். அவனாலே முடியல. ஒரு எல்லாத்துக்குமே படிப்பில் பார்த்திங்கன்னா கவனம் வந்து அவனுக்கு அதிகமாக படிப்பில் போக முடியல. உட்காந்து எழுதுறதுக்கு அவனுக்கு முடியல. உட்காந்து எழுதுனா அந்த வயிறு அமுக்கிக்கிட்டு உட்காந்து எழுத முடியல. ஞாபகம் ரொம்ப கம்மியாக வருது. அந்த படிப்பு இந்த உடம்பு வெயிட் இருக்கிறதுனால ஞாபக சக்தி கூட கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்குது அவனுக்கு. படிக்கிறதெல்லாம் எல்லாமே மறந்துடுறான். ஸ்கூலில் நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கலேன்னு மிஸ்ஸு சொல்கிறாங்க. ஆக்டிவாக இருக்க மாட்டேங்கிறான். உட்காந்த இடத்துலேருந்து உட்காந்து சுந்தர்னு கேட்டால் டக்குன்னு எந்திரிக்க அவனுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்றான். சுந்தரேசன், இந்த இதில் பற்றிலாம் நீ ஒன்றும் கவலைப்படாது. ஏதோ ஒன்றை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. நிறைய பேருக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடல் பருமன் இருக்குது. 20% நம்ம சார்ட் பார்த்தோம்ல, அதனால் வந்து நம்மளை வச்சு பேசுகிறாங்க, நம்ம குண்டா இருக்கிறதுனால தான் பேசுகிறாங்க. நீ அப்படி ரொம்ப வெக்கப்படுறான் சார். அதெல்லாம் படாத. இங்கே என்ன பாரு, நிறைய பேர் குண்டாக தான் இருக்காங்க. முன்னால் கொஞ்சம் எல்லாம் ஒல்லியாக இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ரிச்சான நாடாக மாறிட்டதுனால கொஞ்சம் குண்டாகிட்டோம். நீ வந்து அதை பற்றிலாம் யோசிக்கவே வேண்டியதில்லை. ஸோ அதனால் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணாவோ அல்லது வீட்டிலலாம் என்னப்பா இப்படி இருக்கு அப்படி இருக்கலாம் சொன்னால் நீ அதெல்லாம் ஒன்றும் மைண்ட்லலாம் ஏற்றிக்காத. ஜாலியாக படி, பிடிச்சது விளையாடு. தேங்க்யூம்மா. தேங்க்யூ 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 சார். வாங்க. சுந்தரமா? ஓகே, உட்காந்துமா. ஆக்சுவலாக ஒபீஸ் ஒரு தம்பி பார்த்தோம். இந்த ஒபீஸ் வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளமாக இருக்கு? சார், என் சன் நேம் வந்து சங்கர் நாராயணன். ஹி இஸ் ஜஸ்ட் 5 years 5 months old. பட் அவன் வெயிட் வந்து 24 kgs சார். ஒரு எக்ஸ்பெக்டட் வெயிட் வந்து 18 kgs தான். இது வந்து இட் இஸ் அ சடன் இன்க்ரீஸ் ஆக்சுவலாக. எவ்வளோ நாள் டப்புன்னு வந்துருச்சுன்னா எத்தனை வயசு வரைக்கும் நார்மலாக இருந்தார்? ஆக்சுவலாக 3.5 வரையும் அவன் வந்து ரொம்ப லீனாக இருந்தான். ரொம்ப யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் சங்கர் நாராயணனா அப்படின்ற மாதிரி இருப்பான். ஏன்னா நடுவில் அவனுக்கு கொஞ்சம் சளி அதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் இம்யூனிட்டி டவுனாக இருந்துட்டு ரொம்ப லீனாக இருந்தான். அப்போது எனக்கு என்ன ஃபீலிங் இருந்தால் நம்ம குழந்தை வந்து இன்னும் இம்யூனிட்டி வரலையோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஓவர் ஃபீடிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தட் இஸ் வாட் ஐ டிட்.
அவன் மோரோவர் அவன் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பான். கொஞ்சம் ஏதாவது ஒர்க் இல்லை அப்படி இப்படின்னா அவனுக்கு வந்து அந்த சாப்பிட்ணும் அப்படின்ற ஒரு கிரேவிங் இருந்ததுனால அந்த கேஷ்யூ மேலே ஒரு கிரேவ் வந்துருச்சு ஆக்சுவலாக. அதனால் சாப்பிட ஆரம்பித்தான். அது மட்டும் கிடையாது, சாப்பிட்ணுன்னு ஆரம்பித்த ஸ்டேஜில் வந்து ஜங்க் ஃபுட் ஜாஸ்தியாக போயிடுது சார் என் சனுக்கு. சிப்ஸு கடையில், அதாவது ஸ்கூல் விட்டு வெளியே வந்தாலே மாலையாக அதை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. முன்னெல்லாம் வெளியெல்லாம் வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஸ்டால்ஸ் தான் பார்க்க முடியும். இப்போது வெளியே வந்தாச்சுன்னா அப்படியே ஜங்க் ஃபுட்ஸாக அப்படியே தொங்க விட்டுருப்பாங்க, அது இதுன்னு. வெளியே வந்தோடனே அந்த குழந்தைங்க அது கையை காமிச்சுட்டே வெளியே வராங்க. ஸோ அது வந்து ஒரு ஹேபிட்டாகவே ஆகிடுச்சு. ஓகே, பட் வாட் எவர் said and done, இட்ஸ் an issue. இது ஒரு பெரிய இஷ்யூவாகத்தான் ஓடிட்டுருக்கு, மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சார்ட் ஒரு விஷயத்தை சொல்லுது, உடற்பயிற்சி செய்யாத குழந்தைகளின் சதவிகிதம் என்ன அப்படின்னு. we are more conscious about health அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்படுது, அவேர்னஸ் அதிகமாகிறதா சொல்கிறாங்க. ஆனால் நிலைமை வந்து அதை காட்டுது கரெக்டாக. 2000 30%, 2005 52, இன்றைக்கி 2009 76% உடற்பயிற்சி செய்ய சொல்கிறாங்க. முன்னாலாம் உடற்பயிற்சிங்கிறதா யங்ஸ்டர்ஸுடைய ரோல், சின்ன பசங்க ஓடி ஆடி விளையாடுவாங்க, அவ்வளோதான், அவங்களுக்கு தனியாக உடற்பயிற்சிலாம் ஒன்றும் கிடையாது. பட் இட்ஸ் அ நீட் ஆஃப் த ஆருங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுனால 76%, இது 2009 ரிப்போர்ட், மேபி இப்போ அது கூடியும் இருக்கலாம். அண்ட் டாக்டர் கணேஷ் இசியா இஸ் அ பீடியாட்ரிஷியன். ஆக்சுவலாக நீங்கள் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஒரு டாக்டர் ஹவுஸ் சர்ஜன் முடிச்சுட்டு வெளியில் வந்தப்போ இருந்த காலகட்டத்தோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த ஒபிசிட்டிங்கிறது இன்னைக்கு எவ்வளோ க்ரோ ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னுடைய ஸ்டூடெண்ட் டேஸில் நான் அதிகமாக பார்த்தது வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி தான் நான் பார்த்தேன். அண்டர் நியூட்ரிஷனுடைய டிப்பிக்கல் எக்ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் நாங்கள். குவாஷார்கர், மராஸ்பஸ் அப்படின்னு ரொம்ப சவலை குழந்தைகள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போது இன்சிடென்ஸ் ஒபிசிட்டிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அட் த எக்ஸ்ட்ரீம் மராஸ்பஸ்லேருந்து நம்ம வந்து இன்சிடென்ஸ் ஒபிசிட்டி நவ் இஸ் ஆன் த இன்க்ரீஸ். நிறைய ஒபிசிட்டி பார்க்குறோம், டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜஸ். ஓவர் நியூட்ரிஷன் ஸ்டேஜில் கொஞ்சம் குழந்தைகள் இருக்காங்க, ஒபிசிட்டி ஸ்டேஜில் நிறைய குழந்தைகள் இருக்காங்க. நார்மலாக வந்து ஆவரேஜாக நம்ம இந்தியாவில் வந்து ஒரு குழந்தை வந்து 3 கிலோவில் பிறகு எதிர்பார்க்குறோம். ஓகே, முதல் பர்த்டேக்கு அந்த குழந்தை வந்து 3 பங்கு, மினிமம் 3 பங்கு வெயிட் இம்ப்ரூவ் ஆகணும். 10 கிலோ, 9 கிலோலேருந்து 10 கிலோ இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த பக்குவம் இந்த 2 வருடத்துக்குள்ளே இருக்கிற பீரியடில் அந்த அடிப்போஸ் டிஷ்யூஸ்லாம் ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜில் ஒரு மதர் வந்து ஓவர் ஃபீடிங் பண்ணி நிறைய குழந்தைக்கு வந்து ஊட்டச்சத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த 3 பங்கு வெயிட்டை வந்து 5 பங்கு 6 பங்கு வெயிட்டெல்லாம் ஆக்கணும் முயற்சி பண்ணோம்னா மோர் அடிப்போஸ் செல்ஸ் பி ஃபார்ம்டு. ஓகே, அதாவது 9லேருந்து 10 கிலோ வரைக்கும் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் 1 வயசுலேயோ 2 வயசுலேயோ குழந்தை 15 கிலோ வரைக்கும்லாம் இருக்குது அப்படின்னா தட்ஸ் ஒபிசிட்டி. காமனஸ்ட் ஒபிசிட்டி வந்து கான்ஸ்டியூஷனல் ஒபிசிட்டியும் நியூட்ரிஷன் ஒபிசிட்டி தான் நம்மக்கிட்ட இருக்கிற காமனஸ்ட் ஒபிசிட்டி. ஸோ ஓவர் ஈட்டிங், ஜங்க் ஃபுட், லெஸ் எக்ஸசைஸ், இன்னமும் பல விஷயங்கள் பேச போகிறோம். எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க, டாக்டர்லாம் கூட வந்திருக்காங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? பிகாஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. பட் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்ட நம்ம கரெக்டாக இருக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயங்களை we are going to discuss. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பேசுவோம். பூர்விகா மொபைல்ஸ், என் தேசம் என் மக்கள், பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், co-presented by NTL, call taxi. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Purvika Mobiles, என் தேசம் என் மக்கள், powered by Mallis Constructions, co-presented by NTL, call taxi. Dr. Vijay Vishwanath is here. ஆக்சுவலாக இந்த மாதிரி சிறு வயதிலேயே ஒரு குழந்தை ஒபீஸ் ஆகிறப்போ, அவர் சொல்கிற மாதிரி அந்த லிமிட்டை தாண்டுறப்போ, ஒரு யங் ஏஜில் அவங்க என்ன மாதிரியான கான்சிக்வன்சஸ் அல்லது என்ன மாதிரியான டிசீசஸை அடல்ட்ஹுட்டில் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கலாம்? It leads to a condition called insulin resistance. Insulin ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறது வந்து இன்சுலின் வந்து கணையத்துலேருந்து வெளியே வர்ற இன்சுலின் வேலை செய்யாமல் ஆகிடும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இஸ் அ சாயில் ஃபார் ஆல் த டிசீசஸ். ஹைப்பர் டென்ஷனுக்கு, கொலஸ்ட்ராலுக்கு, ஹை பிளட் ப்ரெஷர், டயபெட்டிஸ், எல்லாமே அந்த அடிப்படை காரணம் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த அடிப்படை காரணத்தை குறைக்கணும்னா ஒபேசிட்டியை குறைக்கணும். டாக்டர் ராஜ்குமார், வேற என்ன பிரச்சனைகள் வரும் குழந்தைகளுக்கு? வேற என்ன பிரச்சனை? ஒரு அடல்ட் ஏஜில் வந்து இட் லீட்ஸ் டு மெனி டிசீசஸ்ன்னு டாக்டர் சொல்கிறார். இந்த ஏஜ்லேயே ஒரு குழந்தை ஒபீஸாக இருக்கிற பட்சத்தில் அந்த ஏஜில் என்ன ப்ராப்ளம்? See, the last 12 years I'm actually operating on all these obese people, but 14-15 வரைக்கும் we don't operate on them. நிறைய சில்ட்ரன் இந்த மாதிரி 8, 7, 9 வருவாங்க. இந்த மாதிரி யோகா, we ask them to do all this for 5 years. என்ன ப்ராப்ளம் நாங்கள் ரொம்ப பார்க்குறோன்னா லாஸ் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம். ஏன்னா சில்ட்ரன் ஆர் பை நேச்சர் த இன்னசென்ட், பட் they can be very cruel to the friends. The loss of இது எல்லா மதர்ஸும் வந்து அவனை குண்டன் எல்லாம் கலாட்டா பண்ணுறாங்க. எந்த கடையில் சாதம் வாங்குறேன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டாண்டர்ட் ஃப்ரேஸஸ் யூஸ் பண்ணி the child loss of self esteem, குரூப் ஆக்டிவிட்டியில் கலந்து கொள்ளாமல், அந்த சைல்டோட சில நல்ல டேலண்ட்ஸ் இருக்கும்,
அதை வெளிப்படுத்துறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இல்லாமல் ஸோ அவன் கொஞ்சம் ஐசோலேட் ஆகிறான். சில சில்ட்ரன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 53 கிலோஸ் ஒரு 60-65 ஆகிட்ட அப்புறம் இந்த ஸ்டேஜ்லேயே முட்டு வலி ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஜாயின்ட்ஸ் ஆர் பில்ட் டு மேபி கேரி 35 kg. மூட்டை மாதிரி இன்னொரு 25-30 கிலோகிராம் தூக்கிட்டு நடந்தா அந்த ஜாயின்ட்ஸுக்கு வலி வரும், பேக் பெயின் வரும், நடக்கும்போது மூச்சு வாங்குவாங்க. ஒபீஸ் பீப்புளுக்கு வந்து ஆஸ்மா மாதிரி வரும். இன்றைக்கி வந்து WHO கைட்லைன்ஸ் என்னென்னா ஸ்மோக்கிங் புகைப்பிடிப்பால் எவ்வளோ பேர் ஒவ்வொரு வினாடி இறந்து போகிறாங்களோ அதுக்கு 4 மடங்கு பேர் ஒவ்வொரு வினாடியும் உடல் பருமனால் இறந்து போகிறாங்கங்கிறது டாக்டர்ஸ் யாரும் பயமுறுத்துறதுக்காக எதிரில்லை. ஜெனீவாவிலேருந்து எல்லா ரிசர்ச்சர்ஸும் சேர்ந்து WHO 2012 ரிலீஸ் டு த ஹோல் வேர்ல்டு. பட் ஒரு சைடு வந்து இட்ஸ் அன் அலார்மிங் திங் அப்படிங்கிறது தெரியுது. பட் இன்னொரு பக்கம் இப்போ நீங்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஹவு டு ஓவர்கம் திஸ் பிகாஸ் இட்ஸ் டேஞ்சரஸ். சில்ட்ரன் இப்போ இது மாதிரி சாப்பிட்றதுனால அவங்க எல்லாரும் சீரியஸாக இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் வருது. தயவுசெய்து ஸ்கூல்ஸ்லேயும் கேன்டீன்ஸ்லையும் எந்த இடத்துல இருந்து இந்த கன்சம்ஷன் ஆஃப் ஜங்க் ஃபுட் அண்ட் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இது 2 தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் கோபி. அவங்க ஜீன்ஸ் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அவங்க ஜங்க் ஃபுட் கொடுக்குறது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். 3வது எக்ஸசைஸ். இந்த 3 தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதை தாண்டி வர்ற வியாதியை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கான்ஷியஸ்னஸில் அவ்வளோ பெரிய வியாதி என்ன ஒபிசிட்டியோ பரவாயில்ல அவன் சாப்பிட்டுன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக உலக சுகாதார சங்கம் வந்து இது மாதிரி சொல்லியிருக்கு, இவ்வளோ பேர் இதனால் டெய்லி இறந்து போகிறாங்க, அதனால் என் பையனுக்கு நான் ஜங்க் ஃபுட் கொடுக்க மாட்டேன்னு என்னைக்கு அம்மாக்களும் தாய்கள் டிசைட் பண்ணுறாங்களோ அன்னைக்கு தான் இந்த பிரச்சனை தீரும். போன மாதம் ரீடர்ஸ் டைஜஸ்ட்லேயும் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலையும் 2 இந்த ஆர்டிக்கல் வந்திருக்கு. கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்னால டைரக்டோ இன்டைரக்டோ பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் 180,000 பேர் உலகம் எங்கும் இறந்து போகிறாங்கன்னு டைட்டில் கவரில் வந்து அதை பற்றி ஒரு ஆர்டிக்கலே வருது. 180,000 people are dying every year because of carbonated drinks. நீங்கள் சொல்கிற மாதிரி கமர்ஷியல் புஷ்ஷிங் இவங்க தான். அவங்ககிட்ட $billions இருக்குது, அதில் மாட்டிக்கிட்டு நம்ம பசங்க கஷ்டப்படுறாங்க. Another one I would like to ask you, vitamin D deficiency is becoming a big issue அப்படின்னு தொடர்ந்து டாக்டர்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அதை பற்றின ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அது உண்மையா? சன்லைட் வந்து 2 hours, அது இந்த மார்னிங் 7 to 12, 7 to 11, 7 to 12 பட்டா போதிய அளவுக்கு வைட்டமின் டி நம்ம பாடி மேனுஃபேக்சர் ஆகும். பட் நம்ம எல்லாரும் சன்லைட் எல்லாரும் நான் வெள்ளையே அஜித் மாதிரி இருக்குன்னு யாருமே சன்லைட்டுக்கு போகிறதில்ல. எல்லாரும் கூலிங் கிளாஸ் பாட்டு என்ன தான் போலீஸ் சொன்னாலும் கூலர்ஸ் போட்டுட்டு பசங்க வெளியில் போய் விளையாடுறதில்ல. ஒரு there is a host of diseases which come because of lack of vitamin D. கேன்சர் அண்ட் ஹார்ட் டிசீஸ் இந்த 2ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கேன்சர் அண்ட் ஹார்ட் டிசீஸுக்கு இன்டிஸ்பியூட்டபிள் லெவல் 1 எவிடன்ஸ்பாங்க. லெவல் 1 ப்ரூஃப் இருக்குது. வைட்டமின் டி உடம்புல குறைஞ்சதுன்னா கேன்சர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், வைட்டமின் டி உடம்புல கம்மியாச்சுன்னா ஹார்ட் டிசீஸும் இன்க்ரீஸ் ஆகும். பட் இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும், அதை நோக்கி இதை நகர்த்துவோம். இங்கே ஒரு கார்ட்டூன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். எவால்யூஷன். மனிதன் வந்து நியாண்டர்தல்லேருந்து ஹோமோசேஃபியன், மனிதனை வந்து ஹோமோசேஃபியன் அந்த டேர்மில் சொல்கிறாங்க. அப்படி இப்படி இருந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிமிர்ந்து நிற்கவே ஒரு முழு மனிதனாக ஹோமோசேஃபியனாக வடிவமெடுக்கவே கிட்டத்தட்ட 2.5 மில்லியன் இயர்ஸ் 2.5 மில்லியன் வருடங்கள் ஆயிருக்கு. ஆனால் கடந்த 50 வருஷத்தில் அவன் படுத்துட்டான். ஒரு நோயாளி போல் மாறுவது கடந்த 50 வருஷத்துக்குள்ளே கட நடந்து முடிஞ்சிருக்கு. இங்கே கேலரியில் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. பாஸ்ட் 7 வருஷமாக நான் வந்து ஹோட்டலாம் சாப்பிட்டுட்ருக்கேன். ஃபாஸ்ட் ஃபுட் தான். இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டதுனால இன்றைக்கி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா கேஸ் ட்ரபிள், எவ்ரிடே கேஸ் ட்ரபிள் இருக்குது. ஃபாஸ்ட்டு 6 இயர்ஸாக குறைஞ்சிருச்சு. பட் இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டதுனால கல்யாணத்துக்கு பிறகு 1 இயர் இல்லற வாழ்க்கையில் கூட ஈடுபட முடியல. பிகாஸ் ஆஃப் இந்த ஃபாஸ்ட் ஃபுட். எனக்கு 31 வயசில் கல்யாணம் ஆனிச்சிங்க. 31 வயசில் கல்யாணம் பண்ணும்போது 1 இயர் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ ஜங்க் ஃபுட் வந்து இல்லற வாழ்வில் ஈடுபடுவது வரைக்கும் பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது. எப்பவுமே நைட்டில் வந்து அந்த நூடுல்ஸ் அதிகமாக சாப்பிட்றோம். அதில் ஒரு சால்ட் ஒன்று கலக்குறாங்க. அந்த சால்ட்டு நாளடைவில் போக 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 கேன்சர் ஆகிடலாம், டயபெட்டிக் வரலாம். ஸ்டில் எனக்கு வந்து லோ சுகர் இருக்குது. வித்தின் 2 இயர் 2 மணிக்கு ஒரு தடவை 2 மணி நேரத்தில் ஏதாச்சும் நான் சாப்பிட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா என் கை நடுக்க ஆரம்பிச்சிடும். 36 வயசு ஆகுது இப்போ எனக்கு. ரியலாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். எஸ் முத்துக்குமார், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? அந்த 11th 12th பி 4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க மாட்டேன், ஃப்ரெண்ட்ஸோடு தான் சுற்றுவோம், ஹோட்டல்ஸ் தான் சாப்பிடுவோம். அது மெயினாக ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ். கிரிக்கெட் பிளேயர் வேறு. ஸோ எதாவது டோர்னமெண்ட் வின் பண்ணாலும் இல்லை ஈவினிங் விளையாண்டு போனால் கூட ஈவினிங் போய் அப்படியே நைட் டின்னர் வந்து ஹோட்டல்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ். 2007 ஐ காட் அ கிட்னி ப்ராப்ளம். கிட்னி ப்ராப்ளம் என்ன வயசில்? 2007 உங்களுக்கு என்ன வயசு? 21. 21 வயசு. 21 வயசு. Now are you okay? Now I got a transplant. Transplantation.
ஓ அவ்வளோ பெரிய ப்ராப்ளம். அவ்வளோ 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டேன். அதுக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி இப்போ 3.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2009 டிரான்ஸ்பிளான்ட் பண்ணேன். பக்கத்தில் கொடுங்க. மஞ்சுநாத். என்னுடைய ப்ராப்ளம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. ஐ ஒர்க் இன் த நைட் டைம், நைட் ஷிஃப்ட். டோட்டலாக ஐ பின் டூயிங் ஃபார் லாஸ்ட் 13 இயர்ஸ் நைட் ஷிஃப்ட்டில் இருக்கேன். 13 வருஷமாக நைட் ஷிஃப்டா? எஸ். யூஎஸில் கன்சல்டண்ட்டை ரெக்ரூட் பண்ணுறோம் ஃப்ரம் இந்தியா. இட்ஸ் பிபிஓ செக்டர். இட்ஸ் வி கான்ட் கால் இட் அ பிபிஓ, இட்ஸ் ஆர்பிஓ, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவுட் சோர்ஸ். ஓகே. என்னோட லைஃப் ஸ்டைலே டோட்டலாக சேஞ்ச். 13 வருஷமாக நீங்கள் அப்போ வந்து ஒரு வெகுஜன மக்கள் வாழக்கூடிய பகல் வாழ்க்கையே பார்த்தது இல்லை? இல்லை. இன்னைக்கு கேட்டிங்கன்னா நான் ஒரு நாளைக்கு தூங்குறது 2 hours. இன்னைக்குமா? இன்னைக்கும் பகலில் தூங்குவீங்க? பகலில் தூங்குறது. நான் காலையில் 8 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வந்தேன். ஐ காட் அப் அரௌண்ட் 10:30, தூங்கலை. ஆஃப்டர் தி ஷோ பேக் டு ஆஃபீஸ். நான் இப்போவும் நைட் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறீங்க? எப்போவும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் யூ ஆர் ஃபேஸிங்? ஒன் as a lack of sleeplessness, ஸ்லீப் இல்லாத அசிடிட்டி ப்ராப்ளம், எக்ஸஸ் ஆஃப் ஸ்மோக்கிங். எக்ஸஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் கிரியேட் ஆகிடுச்சு. பிகாஸ் பகலில் தூங்குறது கிடையாது. டு கீப் மை செல்ஃப் ஆக்டிவ் இன் த நைட் ஷிஃப்ட் ஐ ஸ்மோக். நான் 40 cigarettes a day, still I'm smoking. இது விடணுங்கிற ஆசைகள் இருந்தாலும் நிர்பந்தம். பகலில் தூக்கம் வரல, then I started having couple of pics. ட்ரிங்க் பண்ணணும்னு தோணுச்சு. பகலில் விடிய காலத்தில் 6:30 மணிக்கு 7 மணிக்கும் ட்ரிங்கிங் ஹேபிட் ஷுருவாச்சு. அப்புறம் நானே என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஐ எம் கோயிங் இன் அ ராங் டைரக்ஷன், பண்ணக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணேன். பட் சில நேரங்களில் முடியறது கிடையாது. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது பூர்விகா மொபைல்ஸ் என் தேசம் என் மக்கள், பவர்ட் பை மல்லீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், co-presented by NTL கால் டாக்ஸி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ் என் தேசம் என் மக்கள், பவர்ட் பை மல்லீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், co-presented by NTL கால் டாக்ஸி. லைஃப் ஸ்டைல் சேஞ்ச், அதை ஒட்டி வரக்கூடிய வியாதிகள், நோய்கள், அதை எதிர்கொள்வது எப்படி அப்படின்னு விஷயங்கள் சில பேசிக்கிட்டு இருக்கோம். இல்லை, உங்களுக்கு டிசீஸ் கூட அடுத்து எனக்கு இன்னொரு க்யூரியாசிட்டி இருக்குது. 13 வருஷமாக அந்த பகல் உலக வாழ்க்கையே பார்க்காம இப்படி உங்களுக்கு தோணலையா? எல்லா மனுஷனும் ஓடிக்கிட்டும் ஆடிக்கிட்டும், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போங்க, காலேஜுக்கு பிள்ளைங்க போங்க, அதான் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர்ஸ் இருக்குது. பஸ்ஸு போகுது, காரு போகுது. உங்களுக்கு 13 வருஷமாக அது தோணலையா இந்த லைஃபுக்குள்ளே வந்துருவோன்னு? தோணுச்சு, பட் முடியல. இட்ஸ் கமிட்மெண்ட். ஓகே, கமிட்மெண்ட். ஸோ வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் யூ ஆர் ஃபேஸிங்? ஒன்று, இது இந்த நைட் ஷிஃப்ட் வாழ்க்கையினால நான் என்ன மாற்றிக்கிட்டேன், தேவைக்காக மாற்றப்பட்டது தான். பட் மிகப்பெரிய பாதிப்பு என்னுடைய கிட்ஸோடைய வளர்ச்சியை நான் பார்க்கல. 7 years, மை சன் அண்ட் டாட்டர், ஐ ஹவ் நெவர் பீன் மேக்ஸிமம் டைம் வித் தம். நான் ஆஃபீஸ் வர நேரத்தில் தே கோ அவுட். ஈவினிங் என் பையன் கூப்பிடுவான், ஃபோன் பண்ணுவான், அப்பா அப்படிமா, அப்பா ஆஃபீஸில் வேலையாக இருக்கேன், திரும்ப கூப்பிட்றேன். when I call him he sleep. மிஸ் ஆகிடுச்சு. பட் நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் couldn't do itங்கிறீங்க. டாக்டர் ராஜ்குமார், வாட் யூ வாண்ட் டு டெல் him? ஐ வுட் சே த வெரி சன், எந்த சன்னுக்கு வந்து அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எந்த சன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையோ, அட்லீஸ்ட் அந்த சன்னுக்காக ஃபர்ஸ்ட் திங் சிகரெட்டை விடணும், வித்தவுட் எனி டவுட். பட் ஆனால் இந்த உலகத்திலே ரொம்ப பேர் அடிக்கடி சொல்கிறது இந்த சிகரெட்டை விட சொல்கிறது. ஆனால் விடுறது எப்படின்னு யாராலையும் சொல்ல முடியல. 95 to 98% ஆஃப் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே, அல்லது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு, உயிர் எழுதணும், அது மாதிரி வந்த உடனே அந்த ரிசால்வ் வந்துடுது. கேன்சர் இஸ் த கியூர் ஃபார் ஸ்மோக்கிங்னு சொல்லுவாங்க. அது வந்தோடனே இதை நிறுத்துவாங்க. ஆர் ஹார்ட் அட்டாக், ஒரு நியர் டெத் இவெண்ட், NDE-மாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், கிளவர் பர்சன் இஸ் a fellow who learns from his own mistakes. பட் ட்ரூ விஸ்டம், ஞானிங்கிறவன் மற்றவன் மிஸ்டேக்கை பார்த்து கற்றுக்கிறோம். சமீப காலத்தில் இந்த இந்தியாவுக்கு சாப் ஒரு பெரிய கம்பெனியோட ஹெட் CEO மேரத்தனோடு வரான், இப்படி ரொம்ப பர்ஃபெக்ட் 6 packs வச்சுருப்பாரான், 38 years old, பெங்காலி பர்சன், டப்புனி ட்ராப் டவுன் டெட். ஒன்லி திங் they could identify, லைஃப் ஸ்டைல் பற்றி நிறைய பேசினவரும் கூட அவர். கரெக்ட். ஒன்லி ஒன் திங் அவர் பண்ணது 3 மணி நேரம் தான் தூங்குவாராம். ஜேக்கப்பே ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் தூங்குவார். இட்ஸ் ஹார்ட் ஒர்க். பட் தட்ஸ் அ ப்ராப்ளம் லேட்டர். இட்ஸ் அ ப்ராப்ளம். ஸோ தட் தூக்கம் எவ்வளோ முக்கியம் டாக்டர்? ஏன்னா நம்ம தூங்காமல் சுற்றுறோம் இல்லை, அந்த டைமில் we need adrenaline to stay awake. உங்களுக்கு 24 ஹவர்ஸில் 19 மணி நேரத்துக்கு மேலே பிளட்டுக்குள்ளே இந்த adrenaline, the kind of the upper hormone சொல்லுவாங்க, gives you that kick, you know. அந்த adrenaline 19 ஹவர்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா it causes changes in the blood vessels of the heart and the brain. ஸோ மற்றது எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணியும் 5 மணி நேரத்துக்கு கம்மியாக நம்ம வந்து தூங்கிட்டு இருந்தோம்னா
அது ஒரு இண்டிபெண்ட்டாகவே அது வந்து ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கும் அல்லது பக்கவாதம் வர்றதுக்கும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கும். மஞ்சுநாத் மண்டையில் ஏதாவது மணி அடிக்குதா? Is there another alternative which can keep me alive? எனக்கு தெரியல. There is chewing gum. Smoking அதே எஃபெக்ட் கிக் கொடுத்து கொஞ்சம் கீப் him awake பண்ணுறதுக்கு வெரி குட் நிக்கோரட் chewing gum இருக்குது. ஆனால் மைனஸ் all the rubbish and chemicals that go in when you smoke. So அதே கிக் கொடுக்கும். You must take on nicotine chewing gum. ட்ரை பண்ணிட்டேன். நிக்கோட்டின் பேச்சஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்னலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க மஞ்சுநாத்? நிக்கோட்டின் கம்ஸ் வாங்கி சூ பண்ணியிருக்கேன். அதை விட்டுட்டு ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஐ தாட் பீட்டில் நட்ஸ் பாக்கு சாப்பிடுவோம். ஓகே. ஆல்டர்னேட்டிவ் சம்திங் கீப் மஞ்சிங் இட் அவுட் அது இருக்கும். சரி பாக்கு தான் ஒரு மாதிரி இது கொடுக்கலையே. ஐ வென்ட் டு பான் பராக் அந்த மாதிரி டொபாக்கோ அந்த செக்மெண்ட்டில் போனேன். ஸோ அது பல்லு பாதிக்குது. ஐ ஸ்டாப்ட் இட் அவுட். ஒரு பழக்கத்தை விட்டு எஸ்பெஷலி ஸ்மோக்கிங்கை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் நீங்கள் திரும்ப ஸ்மோக் பண்ணலைன்னா தான் நீங்கள் ஸ்மோக் பண்ணாமல் இருக்கீங்கன்னு அர்த்தமா? தீபிகா, நான் வந்து இந்த லைஃப் ஸ்டைல் உங்களை எப்படி பாதிச்சது? இந்த 2.5 இயர்ஸாக தான் நான் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். ஸோ ரைட் ஃப்ரம் காலேஜ் முடித்தோடனே ஜாயின் பண்ணிட்டேன். எனக்கு பெரிய பிரச்சனையே வந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. 2 நாள் வந்து நைட் ஷிஃப்ட்டு வரணும். அதாவது திடீர்னு காலைல 7லேருந்து ஈவினிங் 4 வர சொல்லுவாங்க. நான் வந்து போகணுன்னா நான் 5 o'clock எந்திரிச்சு கிளம்புனா தான் நான் போக முடியும். அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வந்து நைட் ஷிஃப்ட் வர சொல்லுவாங்க. ஷிஃப்ட் டைம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. தூக்கம் சரியாக இருக்காது. தூக்கம் இல்லாமல் சாப்பிட முடியாது. அல்சர் வந்துருச்சு. அல்சர் வந்து வெயிட் நல்லா கம்மியாயிடுச்சு. எல்லா பிரச்சனையுமே வந்துருச்சு. கேர்ள்ஸுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குமோ எல்லாமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு. அங்கே வேலை வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க. இது முடிக்கணும், இது இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணால் வீட்டில் பேச முடியாது. அதே மாதிரி நைட் இப்போ வந்து சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 11 o'clock போல் பிரேக், சரி போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். 11 o'clock பிரேக்குக்கு போனால் பீட்சாஸ் அந்த மாதிரி கடை மட்டும் தான் திறந்துருக்கும். அங்கே போய் அந்த பீட்சா சாப்பிட்டுட்டு வந்தால் வயிற்றுக்கும் வந்து கேட்காது. நெக்ஸ்ட் டே ரொம்ப அல்சர் பெயின் ஜாஸ்தி ஆகிடும். பட் ஸ்டில் கமிட்மெண்ட் இருக்குது. போகணும் ஆஃபீஸ்க்கு, ஒர்க் பண்ணி தான் தீரணும், வேறு வழியே இல்லை. அந்த பெயினோடு போகிறது, டேப்லெட்ஸாக எடுத்துக்கிறது. என்ன டேப்லெட் சாப்பிட்றோம் அப்படின்லாம் இல்லை, போகிறது ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்றது. ஓகே இப்போதைக்கு அந்த பெயின் கேட்குதா, க்யூர்ன்றதே இல்லை, ரிலீஃப் மட்டும்தான் அந்நேரத்துக்கு, அவ்வளோதான். அந்த மாதிரியே வந்து பழகிருச்சு. ஃபுல்லாக ஹெல்த் டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடுச்சு. ஸ்ட்ரெஸ் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறீங்கம்மா? ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து ஃபஸ்ட்டு தூக்கம் இல்லாமல் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இவ்வளோ நேரம். ஸோ தூக்கம் இல்லாமலே வந்துட்டு ஏன் கத்துறோன்னே தெரியாது. எல்லாத்துக்கும் கோவப்படுறது. மறதி தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன பொருள் தான், எங்கே வச்சுருக்கோன்னு தெரியாது, பார்த்தா நம்ம கையிலேயே இருந்திருக்கும். ஃபோனே வந்து சில சமயம் தேடிக்கிட்டே இருப்போம் சுற்றி கடைசி பார்த்தா ஃபோன். 5 பேர் ஃபோன் தேடுறாமா? அப்போது எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ். சென்னையில் வந்து வேலை பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் வாக்கிங் விமனுடைய ஒட்டுமொத்த பிரதிபலிப்பாகவே இவங்களை நான் பார்க்குறேன். மாறி வரும் வாழ்க்கை முறை காரணமா பெண்கள் மெனோபாஸ் அடையிற காலம் குறைஞ்சிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. சாத்வம்ங்கிற பெங்களூரை சேர்ந்த தொண்டு நிறுவனம் எடுத்த சர்வேல அவங்க ஆய்வு நிகழ்த்தின 980 பெண்கள்ல 432 பேர் 30ல இருந்து 35 வயசுக்குள்ளாகவே மெனோபாஸ் அடைஞ்சிருக்காங்க. 25 முதல் 30 வயதிற்கு உட்பட்ட இளம் பெண்கள் மெனோபாஸ் அடையறதும் சமீப காலங்கள்ல அதிகரிச்சிருக்கு. இதுல 42% பேர் வேலைக்கு செல்லும் பெண்கள். நகரமயமாதலும் அதை சார்ந்த வாழ்க்கை முறை மாற்றங்களும் தான் இதுக்கு காரணம்னு சொல்றாங்க. ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பேசுவோம். பூர்விகா மொபைல்ஸ், என் தேசம் என் மக்கள், பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், co-presented by NTL, call taxi. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு பூர்விகா மொபைல்ஸ், என் தேசம் என் மக்கள், பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், co-presented by NTL, call taxi. ஒரு வீடியோ கிளிப் இருக்கு. என் பேர் ராகவன். நான் பறந்து வளர்ந்தது காஞ்சிபுரம். நான் வந்து இங்கே மெட்ராஸுக்கு 1955 வந்தேன். நான் வந்தபோது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ட்ராம் சர்வீஸ்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போல்லாம் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ன்றது ஒரே எங்கேயோ ஒரு பஸ் இப்படி எப்படி போகும். நான் வந்து எலிஃபென்ட் கேட்லேருந்து எங்கள் அப்பா திருவில்லைக்கணியில் போய் பார்த்தசாதி கோயில்கிட்ட பார்க்கணுன்னா நடந்து தான் போவேன். அவ்வளோ தூரமும் சுமார் 15-20 கிலோமீட்டர் நடந்து தான் போய் ஆகணும், நடந்து தான் திரும்பி வரணும். அந்த மாதிரி நிலை இருந்தது. இப்போ இந்த காலத்தில் வந்து எல்லோரும்
டூ வீலர் கூட இல்லாதவங்க யாருமே கிடையாது. என் பேத்தியை வந்து பக்கத்தில் இருக்க கடைக்கு போகலான்னு கூப்பிட்டேன். அவள் என்னென்னா நடந்து வா போகலான்னா இல்லை டூ வீலரில் போகலாம் அப்படின்றா. எல்லாருமே பக்கத்து தெருவுக்கு போகணுன்னா கூட டூ வீலர் தான் போகிறாங்க. அந்த மாதிரி நிலைமை வந்துடுது. சின்ன வயசுலேருந்தே எனக்கு பைக் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 வருஷமாக வந்து பைக் ஓட்டிகிட்ருக்கேன். நான் வந்து பைக் மேலே ஒரு அடிக்ட் மாதிரி ஆகிட்டேன். ஒரு பக்கத்துக்கு நான் போகணுன்னா கூட பார்த்தீங்கன்னா நான் பைக் இல்லாமல் போக மாட்டேன். டாக்டர் விஜய், ஆக்சுவலாக சிறு வயதில் டயபெட்டிஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு இந்தியாவுடைய மிக முக்கியமான இன்னொரு பிரச்சனையாக சொல்கிறாங்க. அது எந்த அளவு இன்க்ரீஸ் ஆகிட்டு? டைப் 2 டயபெட்டிஸ் 30 வயசில் வரக்கூடிய டயபெட்டிஸ் இப்போ 8 வயசில் 12 வயசில் என்ன காரணம்? அதுக்கு லைஃப் ஸ்டைல் தான் காரணம். It is because those children are very obese, they get diabetes. So it all depends on family history. அவங்க பிறக்கும்போதே they say the gun is loaded, the genes are already there. அந்த ட்ரிகரை புல் பண்ணுறது வந்து ஒபேசிட்டி. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 வயசு குழந்தைக்கு டைப் 2 டயபெட்டிஸ் நம்ம பார்க்குறதே இல்லை. பட் சென்னை இஸ் த டயபெட்டிக்ஸ் கேபிட்டல் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஓவராலாக ஆல் இந்தியா ஃபிகர் பார்த்தீங்கன்னா the prevalence is diabetes is about 18% in the urban above the age of 20. So நம்ம நாட்டில் we have 60 million people with diabetes, which is more than the entire population of Australia. Australia population is only 20 million. But in India we have about 60-65 million people with diabetes because of our population and 18% prevalence நால. And that is entirely due to lifestyle changes. குழந்தைகளுக்கு ஹைப்பர்டென்ஷன் அதிகமாக வருதுங்கிற பற்றி ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணியிருந்தீங்க நினைக்கிறேன். சென்னை ஸ்லிம் அண்ட் ஃபிட் ப்ரோக்ராம்னு ஒன்று ஆரம்பித்தோம். அதில் வந்து we screened about 1900 children in CBSE schools. ஒரு 10 CBSE schools-ல the sample size was about 1900 and we found that about 26% were overweight and then we found about 17% had blood pressure when we measured with a machine. என்ன வயசு உங்களுக்குலாம்? They are all between 8 and 16. அதில் calculate பண்ணா we found a little raised blood pressure, but this is only one reading, so we have to take it several times. Blood pressure cannot be decided with one factor, but we found about 17%, which is really alarming, very alarming. மனிதர்களில் எப்படி இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால பல விதமான நோய்கள் வருதோ அதே போல் கால்நடைகளிலும் குறிப்பாக விலங்கினங்களில் செல்லப்பிராணிகளில் கூட இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீஸ்லாம் வருது. எங்கள் வீட்டில் 7 வருஷமாக பூனை வளர்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாகவே அது ரொம்ப சோர்வாக விளையாடாமல் ரொம்ப இதாக இருந்தது. என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு காமிச்சதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து அவர் எல்லாம் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அதுக்கு வந்து டயபெட்டிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. குறிப்பாக இந்த செல்லப்பிராணிகளில் நாய் இனங்களில் அதுக்கு அந்த இனத்துக்கு ஏற்ற ஒரு வயதுக்கு ஏற்ற எடை தான் இருக்க வேணும். ஆனால் இவங்க வந்து நல்ல இந்த கேக்ஸு ஐஸ்கிரீம் அந்த மாதிரி கொடுத்து பழக்கப்படுத்துறதுனால நாய்களிலும் கூட இந்த டயபெட்டிஸ் எனப்படுகின்ற நீரிழிவு நோய் வந்து இப்போல்லாம் அதிகமாக காணப்படுகிறது. மோபி வந்து 10 வருஷமாக நம்ம வீட்டில் இருக்குது. நம்ம சாப்பாடு வந்து நம்ம என்ன சாப்பிட்றோம் அதான் கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்காக டயபெட்டிஸ் டெவலப் ஆகிடுச்சு மோபிக்கு. இப்போது வந்து 3 வருஷமாக அது இன்சுலின் 2 வாட்டி எடுக்கிறாரு. சாப்பாடு கூட இப்போ ஸ்பெஷல் டயட் டாக்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி கொடுக்கப்படுகின்ற இந்த உணவுகளின் காரணமாக சிறுநீரக கோளாறுகள் ஏற்படுகின்றன. அதனால் வந்து இந்த ரீனல் ப்ராப்ளம் வரும்போது ஹைப்பர் டென்ஷன், பிபி, பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடுது. மக்கள் வந்து இப்போது ஃப்ளாட்ஸில் அதிகமாக இருக்கிறாங்க. ஃப்ளாட்ஸில் வந்து நாய்களை வளர்க்கும் பொழுது அது மண்ணில் வளர்க்கும் பொழுது அந்த நகங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு தானாகவே தேய்ந்து விடும். ஆனால் இந்த ஃப்ளாட்டில் வளர்க்குற நாய்களுக்கு வந்து அந்த நகை தேயறதில்லை அப்படின்னால ஓவர் க்ரோன் நெயில்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த பிரச்சனைகள் வருது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வந்து இப்போல்லாம் இந்த செல்லப்பிராணிகளில் குறிப்பாக இந்த நாய் இனங்களில் இப்போ தற்போது அதிகமாக காணப்படுகிறது. திரு நல்வாழ்வு, இவர் பேரே வித்தியாசமாக இருக்குன்னு நிறைய பேர் நினைக்கலாம். அவர் பேரே நல்வாழ்வு தான். நீங்கள் இயற்கை உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் தொடர்ந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வரீங்க. எந்த விதத்தில் நீங்கள் இயற்கை உணவு எடுத்துக்கிறீங்க? உங்களுடைய இயற்கை உணவுங்கிறது என்ன? இயற்கை உணவு நான் வந்து பிறந்ததுலேருந்தே முதல்ல எங்கள் அப்பா வந்து இயற்கை உணவு என்ன வளர்த்தாங்க. ஸோ அப்பா வந்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ணன், அவங்க வந்து இயற்கை உணவு இயற்கை வாழ்க்கையிலே அவங்க வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க நல்வாழ்வு ஆசிரமம்னு ஒன்று அமைச்சு அதில் வந்து வர்றவங்களுக்கு அங்கே வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த இயற்கை உணவு, குறிப்பாக வந்து தேங்காய், பழங்கள், அப்புறம் வந்து காய்கறி கலவைகள், அப்புறம் முளைக்கட்டிய தானியங்கள், இந்த மாதிரி இயற்கை உணவுகளை கொடுத்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல, அந்த சூரிய ஒளி சிகிச்சை, மண் சிகிச்சை, இந்த மாதிரி உண்ணா நோன்பு சிகிச்சை, இந்த மாதிரி இயற்கை சார்ந்த சிகிச்சைகள் மூலமாக எல்லா நோய்களையும் குணப்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இது மாதிரி இயற்கை மருத்துவம் படித்தேன். இதுக்கு படிப்பு வந்து BNYS சொல்லி நேச்சுரோபதி யோகா முடிச்சுட்டு
ஸோ அதே மாதிரி நானும் அந்த இயற்கை உணவில் இருந்து அந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம். லைஃப் ஸ்டைல் டிசீஸ் நாம் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா வகையான நோய்களுக்கும் பார்த்திங்கன்னா அந்த இயற்கை உணவு வந்து ரொம்ப அருமையான தீர்வாக இருக்குது. ஸோ ஒபேசிட்டியாக இருக்கட்டும், டயபெட்டிஸாக இருக்கட்டும், ஹைப்பர் டென்ஷன், கார்டியாக் ப்ராப்ளம், எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த இயற்கை உணவு வந்து மிக தீர்வாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இயற்கை உணவுன்னு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த செயற்கையாக உள்ளக்கூடிய இன்றைக்கி உணவுகள்லேருந்து மாறுபட்டு நம்ம இயற்கை எப்படி கிடைக்குதோ, இப்போ கனிகள் இருக்குது, காய்கள் கிடைக்குது, அந்த இயற்கையாக கிடைக்கிற சோர்ஸஸ் வந்து நம்ம இயற்கையாகவே பயன்படுத்துறது. அதில் வந்து சமையல் இருக்குது, அது ரொம்ப மசாலாக்கள் இருக்காது, தக்காளியாகவே சாப்பிட்றது, வதக்கி பொறிக்காமல் தக்காளி அல்லது தக்காளி சாலட் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி கூட வெள்ளரிக்காய், வெங்காயம், மிளகு தூள், எலுமிச்சை பழம்லாம் கலந்துக்கலாம். அடிப்படையில் வந்து சமைக்கக்கூடாது, சமைக்கக்கூடாது, அது அப்படியே வந்து வேறு மிக்சிங்லாம் பண்ணிக்கலாம். மிக்சிங் பண்ணிக்கலாம், சமைக்கக்கூடாது. உப்பு அந்த மாதிரி உப்பு அதிகமாக சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எண்ணெய் சேர்க்கக்கூடாது, அந்த மாதிரி அசைவ உணவுகள் கண்டிப்பாக சேர்க்கவே கூடாதுங்க இயற்கை உணவுகளில் வந்து. ஸோ அந்த மாதிரி இயற்கை சார்ந்த உணவு நீங்கள் இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா ரொம்ப காலமாகவே? ஆமாம், இது மாதிரி இயற்கை உணவுகளே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இதில் முடிஞ்ச அளவுக்கு இப்போ வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு மாறுதல் பண்ணியிருக்கோம். பட் முடிஞ்ச அளவுக்கு என்ற அளவு முழுக்க இயற்கை உணவுகள் இருக்கிறோம். ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் மாறுதல் உண்டு. பட் இந்த மாதிரி இயற்கை உணவுகள் இருக்கும்போது என்னோட அனுபவத்திலையும் பார்த்தீங்கன்னா, நான் சிறு வயசாக இருக்கும்போது பெரிய காயம் ஏற்பட்டுச்சு. சைக்கிள்லேருந்து கீழே விழுந்து ஒரு பெரிய அடிபட்டுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வந்து உள்ள குடல் தேயக்கூடிய அளவுக்கு பெரிய காயமாக இருந்தது. ஸோ அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் பண்ணலைன்னா செப்டிக் ஆகி உள்ளே வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அப்படின்னாங்க. பட் நான் இயற்கை உணவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள்லேயே அந்த காயம் மிக விரைவாக எந்த விதமான ஆன்டிபயோட்டிக்ஸும் ஆப்ரேஷன் போகாமல் குணமாச்சு. அவர் சொல்கிற மாதிரி நம்ம எந்த ஒரு வெஜிடபிளையும் அதை குக் பண்ணி அந்த ஆயில் போட்டால் அந்த அதோட வைட்டமின்ஸ் நிறைய விஷயங்கள் போயிடுது. ஆயில் இஸ் ஆல் ஃபேட் விச் இஸ் பேட் ஃபார் அஸ். ஸோ தட் வே அவர் சொல்கிறது ரொம்ப கரெக்ட். பட் செகண்ட் பாயிண்ட், ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன்டு தட் டிஸ்கஷன். நீங்கள் அதாவது வந்து அதனால் அடிப்பட்டால் தானாகவே ஆறிடும், அதனால் ஃப்ராக்சர் தானாகவே ஆறிடும், அது அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பிட் ஃபார் ஃபெச்ட். ஆனால் இதில் வந்து அறிவுரைகள் சொல்லணும்னா, அறிவுரைகள் டு டெல் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் வாட்சிங் தி ஷோ, தயவுசெய்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்கள் வாங்கும்பொழுது நல்லா கழுவி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அன்வாஷ்ட் ஃப்ரூட்ஸ் பஞ்சாபில் சாப்பிட்றதுனால கடந்த ஒரு வருஷமாக பஞ்சாபில் வந்து கேன்சர் ரேட் இஸ் கோயிங் அப் லைக் கிரேசி. ஸோ எதுக்கு அந்த ட்ரபிள் எடுப்பானே, அது பெஸ்டிசைட் இருந்தாலும் வேக்சின் தான், நம்ம குழந்தைங்க வாய்க்குள்ளே போக தேவையில்லை. எல்லாரும் அதை நல்லா வாஷ் பண்ணி சாப்பிட்ணுங்கிறது 2. 3வது வந்து மேக்ஸிமம் மல்டி கலர்டு, இப்போ இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி மல்டி கலர்டு வெஜிடபிள்ஸ், கேப்சிகம், லெமன், இது மாதிரி நம்ம ஜாஸ்தியாக சாப்பிட்டா பொதுவாக அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மக்கள் ஓரளவு ஃபாலோ பண்ண முடிகிற மாதிரியான ஒரு அர்பன் மிடில் கிளாஸ் அவங்களுக்கு சில ஐடியாஸ் நீங்கள் கொடுக்க முடியுமா? இந்தந்த ஃபுட்லாம் இப்படி சாப்பிடுங்க, கொஞ்சம் ஹெல்த்துக்கு நல்லதுங்கிற மாதிரி. இதான் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை சொல்கிறோம், ஏன்ற அளவு இயற்கை உணவு அப்படின்னு சொல்லி வார்த்தையை சொல்கிறோம். ஸோ அவங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணலாம். குறிப்பாக வந்து நாங்கள் சொல்கிறது ஒபேசிட்டி பீப்புளுக்கு எங்களோட அட்வைஸ் என்னென்னா, இரவு உணவுகளில் வந்து இந்த இயற்கை உணவுகளை கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம். ஸோ இரவில் வந்து பெரும்பாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மக்கள் வந்து மாவு உணவுகள் அதிகமாக எடுக்கிறாங்க. இந்த தோசை, பரோட்டா, அந்த மாதிரி அரிசி உணவுகள் அந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லா வந்து நைட்டில் சாப்பிட்டுட்டு தூங்கின உடனே பார்த்திங்கன்னா அப்படியே ஒபேசிட்டி வந்து அதிகமாகுது. ஸோ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த இயற்கை உணவுகள் வந்து நைட்டில் மெயினாக வந்து பழங்கள் வந்து மெயினாக பப்பாளி வந்து அட்வைஸ் பண்ணுறோம். பப்பாளி வந்து ரொம்ப அருமையாக வெயிட் குறைக்குது. கொய்யா, ஆரஞ்சு, மாதுளை அந்த மாதிரி கொஞ்சம் லோ கலோரி ஃப்ரூட்டாக எடுக்கணும். ஸோ அந்த இயற்கை உணவுலேயே ரொம்ப ஆப்பிள், மாம்பழம் அந்த மாதிரி போக வேண்டாம். ஸோ லோ கலோரியாக சாருள்ள அதே மாதிரி லோ கலோரி உள்ள இயற்கை உணவுகள் நிறைய எடுத்துக்கிட்டாங்கன்னா ஸோ நல்லா வெயிட் குறையிறத பார்க்குறோம். நம்ம டயபெட்டிக் கண்ட்ரோல் நல்லா வருது. நிறைய பேர் பழங்கள்னால சுகர் ஏறுது நிறைய பேர் பயப்படுறாங்க. ஸோ நாங்கள் அப்சர்வ் பண்ண லெவலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பப்பாளி, கொய்யா, ஆரஞ்சு இந்த மாதிரி பழங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய சுகர் வந்து பெரும்பாலும் ஃப்ரக்டோஸ் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து டயபெட்டிக் லெவல் கூட இல்லை. டாக்டர் விஜய், இந்த பழங்கள்னால நிறைய பழங்கள் சாப்பிட்றது கூட சில நேரத்தில் டயபெட்டிக்ஸுக்கு கொண்டு போகுது. சர்க்கரை ஜஸ்ட் ஆப்போசிட். இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்டடி பப்ளிஷ் ஆகுது. 4 servings ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சிலவங்க கொடுத்து பார்த்தாங்க இந்த ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில். இனி ஒரு group of people were not given that 4 servings. And என்ன பார்த்தாங்கன்னா ஒரு 6 monthsல இந்த 4 servings of fruits and vegetables சாப்பிட்டவங்களுக்குள்ள about 60% did not get diabetes. Whereas அந்த groupல 60% got diabetes. The pre-diabetic stage. So பழங்கள் நிறைய சாப்பிடலாம். It can be taken about 4-5 servings of fruits and vegetables are definitely useful for a diabetic. அவர் சொன்ன மாதிரி it is an antioxidant. It can prevent so many diabetic complications. So but ஆனா ஒரு சில பழங்கள் சாப்பிட கூடாதுன்னு சில டாக்டர்ஸ் சொல்றாங்க. சரி, ப்ராப்ளமே இப்ப அதுதான் டாக்டர். என்னன்னா இந்த பழம் சாப்பிடலாம்னு சொல்றாங்க, சில நேரம் இந்த பழம் சாப்பிட கூடாதுன்னு சொல்றாங்க. See, there are some fruits with very high glycemic index னு சொல்லுவோம். Mangoes, இப்ப mango season வருது. Definitely the glycemic index is more, your sugar will go up. So diabetes control இருக்கிற டைம்ல you can take, as you said, papaya, banana, watermelon, all that is கொஞ்சம் glycemic index கம்மியான fruits. You can take it in limited quantity, but not a big quantity, and your sugar should be under control when you take it. Okay, ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் பேசுவோம். பூர்விகா மொபைல்ஸ், என் தேசம் என் மக்கள், பவர்ட் பை மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்,
co-presented by NTL Call Taxi. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Purvika Mobiles Sendesam என் மக்கள் powered by Mallis Constructions co-presented by NTL Call Taxi. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சுக்கு உள்ள நம்மளுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ப்ராக்டிக்கலாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு காலையில் ஒரு 15 மினிட்ஸ் உங்களுக்கு ஒதுக்கணும். அதுக்காக 15 நிமிஷம் முன்னாடி எந்திரிச்சிங்கன்னா அந்த டே இஸ் சேவ்டு உங்களுக்கு. அந்த 15 மினிட்ஸ் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். அதாவது ஒர்க் ரிலேட்டடாக இருக்க வேண்டாம். ஒரு மூச்சு பயிற்சிலாம் இல்லை தியானம் பண்ணலாம், இல்லை ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க பிடி டீச்சர் நமக்கு ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஜஸ்ட் ஜென்ரல் எக்ஸசைஸ், அது கூட நம்ம பண்ணிக்கலாம். இல்லை வாக்கிங் போகலாம், இல்லைன்னா நீங்கள் ஏதாவது எழுதணும்னு நினைக்கலாம், க்ரியேட்டிவிட்டி இருக்கலாம், உங்கள் ஹாபி ஏதாவது இருக்கலாம். ஏதோ ஒன்று, அதாவது நீங்கள் உங்கள் டேயில் ரொட்டீனில் வராத விஷயத்துக்கு ஒரு 15 நிமிஷம் டெய்லி ஒதுக்கிறது ரொம்ப முக்கியம். இது ஹேபிட் ஃபார்மிங் டிசிப்ளின் வந்து நம்ம வந்து கொண்டு வரது ஃபேமிலியில் அடிப்படையாக வரணும். ரெண்டாவது வந்து உணவு ரீதியாக வரக்கூடிய டிசிப்ளின் வந்து இட் இஸ் அ ஃபேமிலி கமிட்மெண்ட். அந்த அம்மா அப்பா வந்து குழந்தைகளுக்கு பண்ணுறது. இப்போ நம்ம பார்ட்டியில் வந்து நம்ம ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு குழந்தைய வந்து நீ குடிக்கக்கூடாது, நீ வேற ஏதாவது ஆரஞ்சு ஜூஸ்னா அது கேட்க போகிறது. அதனால அது வந்து ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம ஒரே குழந்தைய வச்சுட்டு டாக்டரா ஏறி இறங்கி ஒன்றும் பண்ண முடியாத விஷயங்கள். டாக்டர் ராஜ்குமார் சொன்ன மாதிரி செகண்ட் பாயிண்ட் சே நோ. ஒரு அளவுக்கு மேல ஃபுட் கொடுக்க கூடாது. மூணாவது வந்து நம்மளோட முக்கியமான பாயிண்ட் வந்து அப்படின்னா நம்மளோட இண்டிஜினியஸ் ஃபுட்ஸ். நம்ம இட்லி சாம்பாரோட ஒரு டேஸ்டியான ஃபுட் உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலும் முடியாது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ஒரு 1 வீக் அப்புறம் உங்கள் நாக்கு அதுதான் கேட்கும். அது வந்து ஒரு ஹெல்தியஸ்ட் ஃபுட். பேசிக் ரொட்டீனை வந்து நம்மளோட பழக்க வழக்கத்துலேருந்து ரொம்ப தள்ளி போகக்கூடாது. அதாவது இட்லி வடை சாம்பார்னா நம்ம மெனுவில் இருக்கிறது இருக்கட்டும். உங்க இண்டிஜினியஸ் ஃபுட்ஸை நீங்கள் விட்டுறக்கூடாது. ஏன்னா உங்க உடம்பு அதுக்கு பழகி இருக்கு. எக்ஸாக்ட்லி, அது பழகி இருக்கு. அந்த நம்ம ஜீன்ஸ் வந்து அதுக்கு தான் சொந்தமானது. நம்ம அதுக்கு சொந்தமானது. இட் டிமாண்ட்ஸ். அதுதான் நம்மள ஹெல்தியா வச்சிருக்கோம். வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு விஷயம் சொல்றாங்க. முன்னெச்சரிக்கையாக இல்லாத பட்சத்தில் 2015 வாழ்க்கை முறை சார்ந்த நோய்களால் ஏற்படும் இறப்பு விகிதம் 2 மடங்கு. ரொம்ப தூரம்லாம் கிடையாது. ஜஸ்ட் 2 years more. ஸோ தட் ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். பயமுறுத்துறதுக்காக இந்த விஷயத்தை சொல்லலை. ஆனால் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸால் இருக்கக்கூடிய ஹெல்த் ஹசார்ட்ஸ். தேங்க்யூ ஆல். இட்ஸ் அ வெரி குட் ஷோ. தேங்க்யூ டாக்டர் ராஜ்குமார். ஆசம். தேங்க்யூ சார்.